Hello students, நம்ம இந்த செஷனில் வந்து PYQ part 2 oscillations-ஓட வந்து பார்ப்போம். ஸோ இதோட நம்மளுக்கு வந்து oscillation chapter வந்து it will get completed. இது இல்லாமல் நம்ம வந்து ஆசிலேஷன்ஸில் எக்ஸ்ட்ராஸ் வந்து ஒரு பார்ட் வந்து பார்ப்போம் which is like damped oscillation. அது ஏன் நம்ம தியரியில் மெயினாக இன்க்ளூட் பண்ணலன்னா அதுலேருந்து இப்போ ரீசெண்டாக எந்த கொஷினுமே கேட்குறதில்ல. லாஸ்ட்டு 20 இயர்ஸாக வந்து அதுலேருந்து ஒரு கொஷின் கூட வந்ததே கிடையாது. 2002-2011 ஒரு சிம்பிள் கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டில் வந்து அதுலேருந்து damped oscillationலேருந்து எந்த கொஷினுமே வராது. அதனால தான் மெயின் தியரியில் அதை இன்க்ளூட் பண்ணல. நம்ம எக்ஸ்ட்ராஸில் ஒரு half an hour மட்டும் வரும். அந்த half an hour வந்து நம்ம வந்து என்ன பார்ப்போம் அப்படின்னா அந்த damped oscillations பற்றி பார்த்துட்டு அந்த 3 கொஷின்ஸ் மட்டும் இருக்குது. அது என்னங்கிறத எக்ஸ்ட்ராஸ் பார்ட்டில் வந்து நம்ம வந்து பார்த்துருவோம். ரைட், தட் இஸ் நாட் நீடட். நீட்டில் வந்து இது வரைக்குமே கேள்வி கேட்டதே இல்லை. அதனால் அது வந்து பெருசாக யூஸ் ஆகாது. பட் இது வரைக்கும் நம்ம வந்து சால்வ் பண்ணியிருக்கிறது இந்த தியரி இது எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். ரைட், சரி தானே. ஸோ லாஸ்ட் கிளாஸ் ஒரு 26 சம்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து 27th சம் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். 27th சம்மில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா a pendulum is hung from a roof of a sufficiently high building. ரைட்டு, ஒரு பில்டிங் மேலே வந்து pendulum is hanging and is moving freely to and fro like a simple harmonic oscillator. அப்போ வந்து அந்த pendulum வந்து என்ன ஆகுது அப்படின்னா to and fro மோஷனில் எனக்கு வந்து it is moving. Okay, the acceleration of the bob of the pendulum is 20 meter per second square at a distance of 5 centimeter from the mean position. அப்போ அந்த பாபோட ஆக்சலரேஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா மீன் பொசிஷன்லேருந்து 5 சென்டிமீட்டர் தள்ளி நிற்கும் போது, ரைட், மீன் பொசிஷன்லேருந்து 5 சென்டிமீட்டர் வந்து தள்ளி இருக்கும்போது அதோட ஆக்சலரேஷன் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இட் வாஸ் ஈக்குவல் டு 20 மீட்டர் per second square. ஃபைன், ஃப்ரம் த மீன் பொசிஷன் த டைம் பீரியட் ஆஃப் த ஆசிலேஷன் இஸ். அப்போ டைம் பீரியட் வந்து என்ன அப்படிங்கிறத நான் வந்து இங்கே வந்து டிட்டர்மைன் பண்ணணும். டைம் பீரியடுக்கு வந்து நம்மளுக்கு தெரிஞ்சதுக்கு ஒரு ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா t ஈக்குவல்ஸ் ஒரு 2π √L/g அந்த ஃபார்முலா வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். பட் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து எல்லும் கொடுக்கல, ஜியும் கொடுக்கல. தேர்ஃபோர் இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன் ஆக்சலரேஷனையும் நான் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இந்த ஆக்சலரேஷன் இருக்குது அப்படிங்கிறது. ரைட், அப்போ பெண்டுலமில் வந்து நம்ம வந்து தியரிஸ் தெரிஞ்சுருக்கணும். இப்படி ஆசிலேட் ஆகும்போது to and fro வந்து அது வந்து ஆசிலேட் ஆகும்போது நம்ம வந்து ஒயில் வந்து அது வந்து கன்சிடரபிள் டிஸ்டன்ஸ் வந்து மூவ் ஆகாது. ஏன்னா தீட்டா இஸ் ஸ்மால் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸில் எனக்கு to and fro மோஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணியிருந்திருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஆக்சலரேஷன் A ஈக்குவல்ஸ் ஜென்ரலான ஃபார்முலா. ரைட், அப்போ ஆக்சலரேஷன் ஏ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா -ω²x அப்படின்னு நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருந்திருப்போம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கேருந்து எனக்கு ஆக்சலரேஷன் ஏங்கிறதும் தெரிஞ்சிருக்கணும், எக்ஸ் என்னங்கிறதும் 5 மீட்டர்னு அப்படிங்கிற அவங்க மீட்டரும் கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த ரெண்டு பேராமீட்டருமே எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னா I'll be able to find the ஒமேகா. அப்போ ஒமேகாவிலேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாகவே நம்ம என்ன பண்ணிடலாம் 2π/t வந்து நான் வந்து உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா I'll get the time period capital T. ரைட், இப்போ ஜஸ்ட் இதை சால்வ் பண்ணால் I'll get the answer. ஓகே, இதெல்லாம் சிம்பிளான சம். அப்போ ஆக்சலரேஷன் ஏக்கு பதிலாக நான் வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் அப்படின்னா 20 வந்து போட்டுடலாம். இங்கே வந்து எனக்கு வந்து டைம் பீரியட் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெகட்டிவ் சைன் டசன்ட் ப்ளே எனி ரோல். அப்போ அதை அப்படியே விட்டுற வேண்டியதான். நம்மளுக்கு இது மட்டும் தானே தேவை. ω², எக்ஸுக்கு வந்து நம்ம வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் அப்படின்னா 5 வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். ஸோ அப்போ ω² ஈக்குவல்ஸ் 20 / 5 வந்து எனக்கு வந்து என்ன வந்து இருந்திருக்கணும் அப்படின்னா தட்ஸ் கோயிங் டு பி 4. அப்போ ஒமேகா வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் பி 2. ரைட், அப்போ இதை வந்து நான் வந்து எதுக்கு இப்போ வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா டைம் பீரியடுக்கு வந்து சேஞ்ச் பண்ணோம். அப்போ டைம் பீரியட்னா 2π/t ஃப்ளிப் பண்ணிட வேண்டியதான். அப்போ 2π வந்து மேலே போயிடும் /2ன்னு எனக்கு வந்து டினாமினேட்டரில் வந்து வந்துருக்க போது 2 it will get cancelled. then I'm just left with pi. ரைட், 2 வந்து கேன்சல் அவுட் ஆகிட்டு எனக்கு வந்து என்ன இருந்திருக்கணும் அப்படின்னா மல்லி பை மட்டும் இருந்திருக்கணும். therefore the answer is option 2. ரைட், இதெல்லாம் சிம்பிளான சம். ஸ்ட்ரைட்டாகவே நம்ம தூக்கி போட்டு அப்ளை பண்ணோம் அப்படின்னா we'll get the answer. ரைட், இதில் டவுட் இருக்கக்கூடாது. லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். A spring of force constant K is cut into lengths of ratios 1:2:3. ரைட், அப்போ வந்து மொத்தமாக அந்த ஸ்ப்ரிங்கோட கான்ஸ்டன்ட் வந்து எனக்கு என்னவா இருந்துச்சு அப்படின்னா கேங்கிற ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் இருக்குது. நம்ம கட் பண்ணுறோம் ஸ்ப்ரிங்கை. ரைட், ஸோ இது வந்து நம்ம தியரியில் பார்த்துருக்க மாட்டோம். ஒரு சின்ன ஒரு லாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் இதில் வரும். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் புரிஞ்சிச்சுன்னா அடுத்து இதே மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து வரும். அது வந்து ஸ்ட்ரைட்டாகவே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட், அப்போ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது. அந்த ஸ்ப்ரிங்கை வந்து நான் வந்து 3 பார்ட்ஸாக கட் பண்ணுறேன். எப்படி அப்படின்னா 1:2:3. ரைட், அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் வந்து டபுள் த டைம்ஸ் இருக்கும், தேர்ட் பார்ட் வந்து ட்ரிபிள் த டைம்ஸ் வந்து இருக்கும். ஓகே, தே ஆர் கனெக்டட் இன் சீரீஸ். அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணிவிட்டு அந்த சீரீஸ்னால் அடுத்தடுத்து நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன். அந்த நியூ ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் இஸ் K'. அப்போ அது கிடைக்க போகிறது வந்து எனக்கு என்ன அப்படின்னா இட் இஸ் K'. அதுக்கப்புறம் தென் தே ஆர் கனெக்டட் இன் parallel அந்த நியூ ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் இஸ் K'. ரைட், தென் K' is to K'' is அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சீரீஸ் அண்ட் பேரலலுக்கு வந்து நம்ம ஏற்கனவே தியரியில் நம்ம வந்து பார்த்துருந்தோம். சீரீஸில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டை நான் என்ன பண்ணோம் அப்படின்னா ரெசிப்ரோக்கல் பண்ணி ஆட் பண்ணுற மாதிரி வரும் in order to get the net K net. ஓகே, அதே இது வந்து நம்மளுக்கு வந்து parallel அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே நம்ம ஆட் பண்ணுற மாதிரி வரும். ரைட், நம்ம வந்து போடும்போது வந்து புரியும்.
இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ப்ரிங் வந்து 1:2:3 கட் பண்ணும்போது ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் நான் கிரியேட் பண்ணணும், ரைட்? அப்போ இங்கே வந்து யூ ஹேவ் அ ஸ்ப்ரிங். ஓகே, இந்த ஸ்ப்ரிங்கோட லென்த் வந்து எப்படி எடுத்துகிட்டா நம்மளுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் அப்படின்னா மொத்தமாக சேர்த்து இந்த லென்த்தை டோட்டலாக கன்சிடர் பண்ணால் நம்மளுக்கு வந்து கட் பண்ணும்போது கரெக்டாக ஃபேவரபுளாக இருக்கும். நம்ம ஏன் அப்படி எடுக்கிறோங்கிறது புரியும். இப்போ 1 2 3 அப்போ மொத்தமாக எவ்வளோ பார்ட்ஸாக வந்து இங்கே தேவைப்படுது அப்படின்னா 6 பார்ட்ஸ். அதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஒரு பார்ட் மட்டும், செகண்ட் கட் வந்து 2 பார்ட்ஸ் சேர்த்த மாதிரி நான் வந்து கட் பண்ண போகிறேன். ஸோ இந்த லென்த்தை வந்து நான் எப்படி கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா திஸ் கம்ப்ளீட் லென்த்தை வந்து நான் வந்து 6L கன்சிடர் பண்ணிடுறேன். இல்லைனா எல்லுன்னு கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து L/6 அடுத்த அந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணுற மாதிரி வரும். 6Lன்னு எடுத்தோன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் L, அடுத்த பார்ட் 2L, அதுக்கு அடுத்த பார்ட் 3L அப்படிங்கிற மாதிரி என்னால் ஸ்ட்ரெயிட்டாகவே சிம்பிளாக என்னால் சால்வ் பண்ண முடியும். அதுக்காக நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். எப்படி எடுத்தாலும் ஒரே மாதிரி தான் வரும். எனிவே இப்போ இது எப்படிங்கிறது வந்து புரிஞ்சுருந்துருக்கணும். அடுத்து வந்து இதை வந்து நான் வந்து கட் பண்ண போகிறேன், ரைட்? அப்போ கட் பண்ணும்போது எனக்கு ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது. அப்போ இங்கே வந்து நான் வந்து ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டை மேட்ச் பண்ணுறதுக்கு இட் இஸ் K, ரைட்? அப்போ நம்ம கட் பண்ணும்போது ஒரே ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அது எவ்வளோ தூரம் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் கொடுக்குது அப்படிங்கிறத மேட்ச் பண்ணி என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத என்னால் ரிலேட் பண்ண முடியும். அது வந்து ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டுக்கும் இதுவும் ரிலேட் ஆகிறதுக்கு வந்து எனக்கு என்ன ஃபார்முலா இருக்குன்னா ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் F = -Kx. நம்மளுக்கு இது நல்லாவே தெரியும், ரைட்? இங்கே வந்து நான் எதை ரெண்டு ரிலேட் பண்ணோம் அப்படின்னா K-வையும் X-ஐயும் ரிலேட் பண்ணோம் ஃபார் த கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் F. மொத்தமாக ஸ்ப்ரிங் இருக்கும்போது 5 நியூட்டன் கொடுத்தேன், அப்போ எவ்வளோ தூரம் ஸ்ட்ரெச் ஆச்சு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்டு. ஓகே, அது டோட்டல் திங். அதே இது அதுக்கப்புறம் வந்து அதை பாதியாக வெட்டிட்டு அந்த ஹாஃப் த ஸ்ப்ரிங்குக்கு அதே ஃபோர்ஸ் கொடுத்தா எனக்கு எவ்வளோ தூரம் ஸ்ட்ரெச் ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு நான் என்னால் எதை டிட்டர்மைன் பண்ண முடியும் அப்படின்னா ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் K என்னங்கிறத நான் டிட்டர்மைன் பண்ண முடியும், ரைட்? அப்போ இந்த மொத்த சிச்சுவேஷன்லேயும் நான் ஃபோர்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு நான் X-ஐயும் K-ஐயும் தான் நான் வந்து ரிலேட் பண்ண போகிறேன். அப்படி இருக்கிறதுனால X-ஐயும் K-ஐயும் ரிலேட் பண்ணோன்னா இதை ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணிட வேண்டியதான். எனக்கு வந்து K தான் இங்கே வந்து தேவை. அப்போ K வந்து X-ஐ எப்படி டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? K = நெகட்டிவ் சைன் வந்து டசன்ட் மேட்டர், ரைட்? எனக்கு வந்து ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டை தான் நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ F/X, ரைட்? அப்போ வந்து நம்ம வந்து எனக்கு இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அப்போ நம்மளுக்கு வந்து X குறைஞ்சிட்டே போயிடுச்சுன்னா ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் அது ப்ரொபோஷனலாக அதிகமாகிட்டே போகும், ரைட்? இப்போ வந்து X வந்து 6 டைம்ஸ் குறைஞ்சி அப்படின்னா ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் இப்போ X/6னா ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து மல்டிப்ளை ஆகிற மாதிரி இருக்கும், 6K ஆயிரும், ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் அதிகமாயிரும், ரைட்? இதை லாஜிக்கலாகவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியணும். ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங் வந்து பெருசாக இருந்துச்சு. அப்போ நம்ம ஸ்ட்ரெச் பண்ணும்போது எனக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா 1 மீட்டர் மொத்தம் 6 மீட்டர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 1 மீட்டர் 2 சென்டிமீட்டர் எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சுன்னா மொத்தமாக எனக்கு எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆயிருக்குன்னா லைக் 12 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கும், ரைட்? புரியுதுல? 1 மீட்டர் 2 சென்டிமீட்டர், அப்போ மொத்தமாக 6 மீட்டர் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு 12 சென்டிமீட்டர் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கும். அதே இது அதை கட் பண்ணிவிட்டு என்கிட்ட இருக்கிறது ஜஸ்ட் 1 மீட்டர் ஸ்ப்ரிங்கு தான் இருக்குது. அப்போ அதை நான் வந்து 12 சென்டிமீட்டர் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரெச் பண்ணணும் அப்படின்னா நான் நிறையா வந்து ஃபோர்ஸ் கொடுத்துருந்துருக்கணும் அப்படிங்கிற லாஜிக். ஓகே, அப்போ நம்ம ஸ்ப்ரிங்கை வந்து கட் பண்ணிக்கிட்டே போகிறோம் அப்படின்னா அந்த சிச்சுவேஷனில் எனக்கு வந்து அந்த சின்ன ஸ்ப்ரிங் ரோலை எனக்கு வந்து நிறைய மேக்ஸிமம் எக்ஸ்பேன்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்போ நிறைய எக்ஸ்பேன்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணணும்னா ஆப்வியஸாக நான் நிறையா ஃபோர்ஸ் வந்து கொடுத்துருக்கணும். அதே இது நிறையா வைண்டிங்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா அப்போ அந்த சிச்சுவேஷனில் எனக்கு வந்து ஸ்ட்ரெச் பண்ணும்போது எல்லா சின்ன பார்ட்டுமே அதுக்கு தகுந்த மாதிரி காம்பன்சேட் பண்ணும். அதனால் எனக்கு X வந்து ஜாஸ்தியாக வரும் ஃபார் த கிவன் ஃபோர்ஸ். ஓகே, நான் கொடுத்த ஃபோர்ஸ்க்கு எனக்கு X வந்து மேக்ஸிமம் X வந்து என்னால் ஜென்ரேட் பண்ண முடியும், ரைட்? நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுருக்கணும். ஸோ அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து K-வும் X-ம் தீஸ் டூ ஆர் இன்வெர்ஸ்லி டிபெண்ட். நான் கட் பண்ணிட்டேன் அப்படின்னா X-ஐ குறைச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு ஆப்வியஸாக எனக்கு வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா K வந்து ப்ரொபோஷனலாக அதிகமாயிரும். ஏன்னா ஃபார் கிவன் ஃபோர்ஸ் என்னால் கம்மியாக தான் ஸ்ட்ரெச் ஆக முடியும், ரைட்? புரிஞ்சுருக்கணும். இந்த ஐடியாவை வச்சு இப்போ நம்ம ஸ்ப்ரிங் வந்து எப்படி கட் பண்ண போகிறோம் அப்படின்னா 1:2:3 அந்த ரேஷியோஸில் கட் பண்ணோன்னா எனக்கு வந்து எப்படி ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வரும் அப்படிங்கிறத நான் டிட்டர்மைன் பண்ணணும். K is inversely proportional to L. அது வந்து இப்போ நம்ம வந்து தெரிஞ்சிருச்சு, ரைட்? அப்போ இது மொத்தமாக 6L அப்படின்னா இது நம்ம எப்படி கட் பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் லென்த்தை வந்து Lங்கிறதுக்கு வந்து நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். ஏன்னா ஒரு பார்ட்னா L. அடுத்த இது வந்து நம்ம வந்து எவ்வளோ இதுக்கு வந்து கட் பண்ண போகிறோம் அப்படின்னா 2Lங்கிறதுக்கு வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட் பார்ட்டை வந்து நான் 3L அப்படிங்கிறதுக்கு வந்து நான் வந்து கட் பண்ண போகிறேன், ரைட்? அப்போ இங்கே நம்ம வந்து 3 பார்ட்ஸாக என்னோட ஸ்ப்ரிங் வந்து கட் பண்ண போகிறோம். அப்போ K is inversely proportional to L அப்படிங்கிறத வச்சு நான் வந்து என்னென்னா ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் என்னங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷனில் எனக்கு வந்து K வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா ஃபார் த டோட்டல் ஸ்ப்ரிங் இட் இஸ் ஈக்குவல் டு K அவங்க தான் கொடுத்துருக்காங்க. அப்போ K இட் இஸ் 1/6L எனக்கு வந்து வந்திருக்கணும், ரைட்? இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து K1 நான் வந்து வச்சுக்கிறேன். இதுக்கு வந்து நான் வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா நியூ K வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதோட லென்த் வந்து கட் பண்ணதுக்கப்புறம் அப்போ 1/L, ரைட்? அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து எது கேன்சல் அவுட் ஆயிரும் இல்லைனா L இட் வில் கெட் கேன்சல்ட், ரைட்? இப்போ நான் வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா K1 என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ரைட்? அப்போ K1 என்னங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ K1 = 6K,
ரைட். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எனக்கு வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு விட அதிகமான வந்து எனக்கு கே வந்து வந்திருக்கணும். ரைட். அப்போ 6 டைம்ஸ் கே வந்து எனக்கு வந்து வந்திருக்கு. ரைட். ஏன்னா நம்ம வந்து இங்கே 6 பார்ட்ஸை வந்து நம்ம வந்து இதில் வந்து எப்படின்னா மொத்தமாக 6 பார்ட்ஸ் இருக்குது. அதில் ஒரு பார்ட்டை மட்டும் நான் எடுக்க போகிறேன். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி 6K. ரைட்டு, புரிஞ்சுருக்கணும். அப்போ அதே மாதிரி இப்போ நம்ம மிச்சம் ரெண்டுக்கும் நம்ம வந்து போடுறோம் அப்படின்னா ஸோ சேம் திங் வில் ஹேவ். ரைட். அப்போ அதே மாதிரியே நம்ம போடுறோன்னா எனக்கு வந்து எப்படி வந்துருக்கணும், K divided by K2 which is equal to 1 divided by 6 divided by L cancel out ஆயிரும். ஸோ 1 divided by 2னு வந்து எனக்கு வந்து வந்துருக்க போது இது ஃப்ளிப் ஆகுது அப்படின்னா as usual இது ரெண்டும் கேன்சல் அவுட் ஆயிடுச்சுன்னா 3. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா K2 equals 3K. ரைட். அப்போ K2 வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா 3Kன்னு இருந்திருக்கணும். அப்போ வந்து K3 வந்து எனக்கு வந்து என்னவாக இருந்திருக்கணும், ஸோ இங்கே 3 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது 6 தான், இங்கே வந்து 1/3ன்னு இருந்திருக்கணும். ரைட். அப்போது ஏன்னா 1/3 பார்ட்ஸாக வந்து அடுத்தது கட் பண்ண போகிறோம். அப்போ 1/3 6 கேன்சல் அவுட் ஆயிடுச்சுன்னா இங்கே வந்து 2 வந்து வந்துருக்கணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா K3 will be equal to 2K. ரைட். என்னங்கிறது வந்து புரிஞ்சுருந்துருக்கணும். அப்போ K3 equals 2K. இப்போ வந்து நம்ம K1 K2 K3 மூணுமே ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 3 ஸ்ப்ரிங்கும் இப்படி தனித்தனியாக இருந்ததை எடுத்துகிட்டு போய் நான் வந்து சீரீஸில் வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். ரைட். கட் பண்ணி சீரீஸில் கனெக்ட் பண்ண போகிறேன். ஒரே ஸ்ப்ரிங்காக இருந்தாலும் சரி அதை கட் பண்ணி இப்படி நம்ம சீரீஸில் கனெக்ட் பண்ணாலும் யூ காட் த சேம் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். ரைட். ஏன்னா வந்து எல்லாமே அதே மாதிரி தான் ஸ்ட்ரெச் ஆக போகுது. ஸோ டோட்டல் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் K net ஃபார் அ சீரீஸ் வந்து எனக்கு வந்து இந்த சிச்சுவேஷனில் கட் பண்ணது வந்து அப்படியே மொத்த ஸ்ப்ரிங்கை கட் பண்ணி திருப்பி கனெக்ட் பண்ண போகிறேன். அப்போ இது ரெண்டுமே கண்டிப்பாக எனக்கு வந்து சீரீஸ் வந்து K தான் வரணும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருந்துருக்கணும். ரைட். சரி தானே. இப்போ வந்து இது ஃபுல்லாக வந்து நான் சீரீஸ் ஃபார்முலாவில் போடும்போது எனக்கு வந்து என்ன வந்துருக்கும் அப்படின்னா கரெக்டாக திருப்பி K தான் வந்திருக்கும். ஏன்னா ஸ்ப்ரிங்கை அப்படியே கட் பண்ணிவிட்டு திருப்பி அதே மாதிரியே சேர்க்குறோம். அப்போ ஃபைனல் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து K net வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்குன்னா இன் சீரீஸ் கனெக்ஷன் இட் ஷுட் பி ஈக்குவல் டு த இனிஷியல் ஒன் விச் இஸ் K. அதான் வரப்போது. பேரலுக்கு மட்டும் வேறு ஒன்று வரும். ரைட். அது என்னங்கிறது பார்க்கலாம். ரைட். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து சீரீஸ் வந்து நம்ம போட்டு பார்க்குறோம் அப்படின்னா இல் ஹேவ் 1/C ஃபார்முலாலாம் ஏற்கனவே தெரிஞ்சிருந்துருக்கணும், தியரியில் பார்த்தது தான். அப்போ 1 divided by K net இதுக்கு திருப்பி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. 1/K net equals 1 divided by 6K plus 1 divided by 3K plus 1 divided by 2Kன்னு வந்து எனக்கு வந்துருக்கணும். ரைட். அப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா இல் ஹேவ் 6Kன்னு வந்து எனக்கு வந்து வந்துருக்கணும். நியூமரேட்டில் எனக்கு என்ன வந்துருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து 1, அடுத்ததுக்கு வந்து எனக்கு வந்து என்ன வந்துருக்கணும் 2. ஓகே. ப்ளஸ் அதே மாதிரி இங்கே வந்து 3 வந்து வந்துருக்கணும். ரைட். அப்போ யூல் ஹேவ் லைக் 6 divided by 6K. திருப்பி வந்து 6 divided by 6Kல வந்து 6 it will get cancel. அப்படி நம்ம ஃப்ளிப் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு K net வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்குன்னா அகெயின் இட் will be equal to the K. ரைட். லாஜிக் வந்து புரிஞ்சுருந்துருக்கணும். வெட்டிட்டு திருப்பி அதே மாதிரியே சேர்த்தோம். ஸோ யூ ஷுட் கெட் த இனிஷியல் K. அதே தான் எனக்கு வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது. சீரீஸ்க்கு வந்து எனக்கு வந்து ஓகே. அடுத்தது வந்து நம்ம பேரலுக்கு வந்து பார்க்க போகிறோம். ரைட். அப்போ பேரல் அப்படின்னா நம்ம வந்து 1 above the other அந்த மாதிரி இல்லைனா 1 below the other அந்த மாதிரி நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன். ரைட். அந்த மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ஸ்ட்ரைட்டாகவே ஆட் பண்ணுற மாதிரி வரப்போகுது. அப்போ ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்னா K net ஃபார் த பேரல் கனெக்ஷன். ஓகே. K dash netன்னு வச்சுக்கலாம். அது வந்து தட்ஸ் கோயிங் டு பி அப்படியே ஆட் பண்ணுற மாதிரியே வரும். ரைட். அப்போ யூல் ஹேவ் 6K plus 3K plus 2K. ஃபைன். அப்போ 6K கரெக்ட். ஸோ 6K plus 3K plus 2K. ஸோ இது வந்து 5, தட் இஸ் கோயிங் டு பி 11K. ரைட். 11K. இங்கே வந்து நான் சீரீஸ்க்கும் பேரலுக்கும் நான் வந்து ரேஷியோஸ் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன வந்து இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நான் வந்து சீரீஸை தான் கன்சிடர் பண்ணணும் விச் இஸ் கோயிங் டு பி மை K dash. இன்னொன்று வந்து K double dash. ரைட். அப்போ சீரீஸ்க்கும் பேரலுக்கும் நான் வந்து ரேஷியோஸ் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து ஐ ஹேவ் லைக் K. அப்போ K divided by 11Kன்னு வந்து எனக்கு வந்து வந்துருக்க போது அப்போ K it will get cancelled. அப்போ ரேஷியோஸ் வந்து இதில் பார்க்கும்போது எனக்கு எப்படி வந்துருக்குன்னா இட் should be equal to 1:11 which is going to be option 2. ரைட். இந்த சம்மில் டவுட் இருந்திருக்கக்கூடாது, புரிஞ்சுருந்துருக்கணும். இந்த சம் ஏன் லேட் ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஃபோர்ஸும் அந்த லென்த்து எப்படி கேவும் அந்த லென்த்து எப்படி டிபெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் லேட் ஆகிடுச்சு. ஸோ K இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த லென்த் குறைஞ்சிட்டே வந்துச்சுன்னா அது ப்ரொபோர்ஷனலாக K வந்து எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகும் அப்படிங்கிறது புரிஞ்சிருந்தால் போதும். அதை வச்சு அந்த ரேஷியோ லாஜிக்கில் அப்ளை பண்ணால் வில் கெட் த ஆன்சர். சீரீஸ் பேரலுக்கு வந்து நம்ம வந்து ஏற்கனவே தியரியில் வந்து நம்ம வந்து பார்த்துருந்தோம். ரைட். அந்த ஃபார்முலா எடுத்து வந்து ஸ்ட்ரைட்டாகவே அப்ளை பண்ணால் வில் கெட் த ஆன்சர். ரைட். இந்த சம்மில் எந்த டவுட்டுமே இருந்திருக்கக்கூடாது. இட் ஷுட் பி கிளியர். லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் சம் வந்து சிம்பிள் சம் தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். A body of mass M is attached to the lower end of a spring whose upper end is fixed. ஓகே. ஸோ கீழே வந்து பாடி ஆஃப் மாஸ் M வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. The spring has negligible mass. ஓகே. ரைட். when the mass M is slightly pulled down and released. ஓகே. அப்போ கீழே லைட்டாக எழுத்துட்டு நம்ம விடுறோம் அப்படின்னா it oscillates with the time period of 3 seconds. ஃபைன். when the mass M is increased by 1 kg. அந்த mass M வந்து 1 kg வந்து அதிகம் பண்ணியிருக்கோம். the time period of the oscillation becomes 5 seconds. the value of M is. அப்போ M வந்து என்ன வேல்யூ இருக்கணும் அப்படிங்கிறது. அப்போ டைம் பீரியட் மாஸ் எல்லாம் ரிலேட் பண்ணுற மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா வந்து என்னது T equals 2 pi root of M divided by K.
ரைட். அப்போ t ஈக்குவல்ஸ் 2 பை ரூட் ஆஃப் m பை k அப்படின்னா இந்த சிச்சுவேஷனில் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் எல்லாமே சேம் தான். எனக்கு வந்து டைம் பீரியட் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ரூட் ஆஃப் m, ரைட். அப்போ t இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரூட் ஆஃப் m. ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த ரிலேஷனில் வந்து நம்ம வந்து மாஸ் வந்து உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணால் வில் கெட் த ஆன்சர். அப்போ டைம் பீரியடுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷனில் எனக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தட் இஸ் 3, ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு த மாஸ் m, ரைட். அதான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம், விச் இஸ் லைக் ரூட் ஆஃப் m. ரெண்டாவது சிச்சுவேஷனில் வந்து எனக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரூட் ஆஃப் m+1, ஓகே, ஒரு கேஜி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணும்போது எனக்கு அப்போ கிடைக்க போகிற டைம் பீரியட் வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இட் வாஸ் ஈக்குவல் டு 5 செகண்ட்ஸ், ரைட். அப்போ இதை வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரூட் இன்சைட் வந்து ஸ்கொயர் பண்ணிடலாம். அப்போ ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா I have like 9 divided by 25 which is equal to m divided by m+1, கரெக்ட். ஓகே, இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா I have like 9m plus 9 which is equal to 25m. ஓகே, அப்போ 25mல வந்து எனக்கு வந்து this is going to be 9 போயிடுச்சு அப்படின்னா I have like 16m. அப்போ m equals 9 divided by 16, ஓகே. The answer is option 4. இந்த சம்லாம் டவுட் இருக்கக்கூடாது. ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படியே டைம் பீரியட் ஃபார்முலாவுக்கு எடுத்துகிட்டு போய் இதில் ரேஷியோஸ் லாஜிக் மட்டும் அப்ளை பண்ணால் வில் கெட் த ஆன்சர், ரைட். இதில் டவுட் இருக்கக்கூடாது. அட் சம் போகலாம். நெக்ஸ்ட்டு சம்மும் முன்னாடி பார்த்துருந்த அதே லாஜிக் தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னா the period of oscillation of a mass capital M suspended from a spring of negligible mass is t, ஓகே. அப்போ வந்து டைம் பீரியட் வந்து என்னென்னா இட் இஸ் டீன்னு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம். இஃப் along with it another mass capital M is also suspended the period of oscillation will now be. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து எம்ங்கிற மாஸ் வந்து சஸ்பெண்ட் ஆகிருக்கு, அடுத்த தடவை வந்து எக்ஸ்ட்ரா ஒரு எம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம், therefore that is going to be 2m, ரைட். அப்போ அதே மாதிரி நம்ம வந்து போட்டுற வேண்டியதான். அப்போ முன்னாடி பார்த்த மாதிரி போனால் t is proportional to root of m, ரைட். அப்போ ஃபர்ஸ்ட்டு சிச்சுவேஷனுக்கு வந்து எனக்கு வந்து என்னென்னா t ஈக்குவல்ஸ் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து t தான், அதோட m வந்து என்னென்னா இட் இஸ் அகெயின் மாஸ் m. ரெண்டாவது சிச்சுவேஷனுக்கு வந்து எனக்கு என்ன வந்துருக்கணும் அப்படின்னா 2mனு வந்துருக்கணும், அதோட t டேஷ் என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ரைட். அப்போ இதை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே t டேஷ் தானே வந்து எனக்கு தேவை. அப்போ வந்து m வந்து இட் வில் கெட் கேன்சல்ட், தேர்ஃபோர் t டேஷ் ஈக்குவல்ஸ் ரூட் 2t, ஓகே. த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 4. இந்த சம்லாம் ஈஸியான சம், டவுட் இருக்கக்கூடாது. அட் சம் போகலாம். நெக்ஸ்ட்டு சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். A simple pendulum performs simple harmonic motion, okay, SHM about x is equal to 0, right. அப்போ SHM simple harmonic motion with an amplitude a and time period capital T. ஸோ இது நார்மலானது தான். the speed of the pendulum at x equals a by 2 will be. அப்போ வந்து x is equal to a by 2ல வந்து ஸ்பீட் வந்து எதுக்கு வந்து ஈக்குவலாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது, ரைட். அப்போ பெண்டுலம் வந்து ஆசிலேட் ஆகும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பீட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எந்த பொசிஷன் அப்படின்னா x was equal to a by 2. அப்போ ஜென்ரலாக வெலாசிட்டியும் பொசிஷனையும் ஸ்பீடும் பொசிஷனையும் மேட்ச் பண்ணுறதுக்கு வந்து நான் யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா வந்து எப்போவுமே என்ன வந்துருக்குன்னா v equals omega root of a square minus x square. இங்கே வந்து நான் ஸ்பீடு தான் v தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஒமேகாக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் அப்படின்னா இங்கெல்லாம் டைம் பீரியடை ரிலேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்லேயும் வெறும் டைம் பீரியட் தான் இருக்க போது. அப்போ 2π/t நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். ஆம்ப்ளிடியூட் வந்து எனக்கு வந்து என்னவாக இருந்திருக்கணும் அப்படின்னா அது அதே a தான், அப்படியே நம்ம உள்ள போட்டுற வேண்டியதான். அதுக்கப்புறம் எக்ஸுக்கு பதிலாக நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா a/2 வந்து சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணோன்னா வில் கெட் த v, ஓகே. அப்போ இதை அப்படியே நம்ம சால்வ் பண்ணுறோன்னா ஐ வில் ஹேவ் 2π/T root of a square minus a square divided by 4, ரைட். ஏன்னா x/2 ஐ மீன் லைக் a/2 the whole power 2 வந்து வந்துருக்கணும். அப்போ வந்து a square by 4 எனக்கு வந்து வந்துருக்கணும், ரைட். அப்போ இதுலேருந்து நான் வந்து எதை வந்து காமனாக ஃபேக்டர் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னா 2π/t a வந்து எனக்கு வெளில வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உள்ளே வந்து எனக்கு என்ன வந்துருக்கணும் அப்படின்னா 1 minus 1/4, ரைட். அப்போ 1 minus 1/4 வந்து சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா I have like root 3/4, ஓகே. அப்போ இதோட ஆன்சர் வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் பி ஈக்குவல் டு 2πa divided by t into root 3 divided by root 4 வந்து it will be equal to 2, ரைட். அப்போ இங்கே வந்து எனக்கு எது கேன்சல் அவுட் ஆயிரும் அப்படின்னா 2 it will get cancelled and then you will have like πa root 3 divided by t which is equal to option 3, ரைட். ஃபைன், இதெல்லாம் சிம்பிளான சம் தான், புரிஞ்சுருந்துருக்கணும், டவுட் இருக்கக்கூடாது. அட் சம் போகலாம். நெக்ஸ்ட்டு சம்மும் சிம்பிள் சம் தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். a mass 2 kg is put on a flat pan, ஓகே. ஸோ ஒரு பேன் மேலே வந்து எனக்கு வந்து ஒரு மாஸ் வந்து எவ்வளோ போட்டிருக்கோம் அப்படின்னா that is 2 kg, ரைட். அப்போ இங்கே வந்து m equals 2 kg வந்து மேலே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம், ரைட். attached to a vertical spring fixed on a ground as shown in the figure. கீழே கொடுத்துருக்க மாதிரி the mass of the spring and the pan is negligible, okay, when pressed slightly and released. அப்போ இது வந்து லைட்டாக அமுக்கி நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னா the mass executes simple harmonic motion, ரைட். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான். the spring constant வந்து இது வந்து spring constant k வந்து it is equal to 200 Newton per meter. what should be the minimum amplitude of the motion show that
the mass gets detached from the pan. அப்போ பேன்லேருந்து டிட்டாச் ஆகணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கீழே வந்து நம்ம புஷ் பண்ணிவிட்டு அதை நம்ம வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம். அப்போ ரிலீஸ் பண்ணும்போது கீழேருந்து அது கொடுக்க போகிற ஃபோர்ஸும் மேலேருந்து இருக்க போகிற mg இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று கேன்சல் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த சுச்சுவேஷனில் எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த சர்ஃபேஸ்க்கும் மேலே இருக்க போகிற மாஸுக்கும் எனக்கு வந்து எந்த கான்டாக்டுமே இல்லாத மாதிரி வரப்போகுது. ரைட், லாஸ் ஆஃப் மோஷனில் நம்ம இதெல்லாம் பார்த்துருந்தா தான். அப்போ அந்த மாதிரி எனக்கு வந்து ரெண்டும் கரெக்டாக ஃபோர்ஸ் வந்து பேலன்ஸ் ஆகணும். கீழேருந்து ஸ்ப்ரிங் கொடுத்த ஃபோர்ஸும் மேலேருந்து ஆக்ட் ஆக போகிற mg இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று டேலி ஆயிடுச்சு அப்படின்னா இட் வில் ஸ்டார்ட் ஃப்ளோட்டிங். ரைட், அதே இது கீழேருந்து கொடுத்த ஃபோர்ஸ் வந்து mgயோட அதிகமாக இருக்குன்னா அது வந்து இட் வில் பவுன்ஸ் ஃப்ரம் தட் பேன். அந்தளவுக்கு இல்லை, ஜஸ்ட் அது டிட்டாச் ஆகிடணும். மாஸ் எவ்வளோ மினிமம் நம்ம ஆம்ப்ளிடியூட் கொடுத்தா அது வந்து டிட்டாச் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு கொடுத்து சொல்கிறது இங்கே வந்து என்னென்னா எவ்வளோ தூரம் நான் புஷ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது. ரைட், புஷ் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிற அந்த டிஸ்டன்ஸ் தானே நம்ம வந்து ஆம்ப்ளிடியூட் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவேன். ரைட், அதை தான் இங்கே நான் வந்து என்னங்கிறத வந்து நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, சரி தானே. அப்போ வந்து நான் எவ்வளோ தூரம் இதை இந்த ஸ்ப்ரிங்கை வந்து கம்ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இருக்க போகிற ஃபோர்ஸ் வந்து இதை பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ எஃப் வந்து இட் ஷுட் பி ஈக்குவல் டு mgக்கு வந்து ஈக்குவலாக இருந்துருக்கணும். ரைட், அந்த அளவுக்கு நான் வந்து இந்த ஸ்ப்ரிங் வந்து கம்ப்ரெஸ் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னா அது கண்டிப்பாக மேலே பிடிச்சி தள்ளும் போது டவுன்வர்டு mgயும் நான் ஸ்ப்ரிங் கொடுத்ததும் ஒன்றுக்கு ஒன்று டேலி ஆயிரும். அப்போ அந்த சுச்சுவேஷனில் த மாஸ் கெட்ஸ் டிட்டாச்ட் புரிஞ்சுருக்கணும். அப்போ இந்த எஃப் வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம்? இது வந்து mgங்கிறத டவுன்வர்டில் கொடுத்தது, நான் கொடுத்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து fs தான். அப்போ fs வந்து எனக்கு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் பி ஈக்குவல் டு த கே ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் கே, அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் உள்ளே வந்து கம்ப்ரெஸ் பண்ண போகிறேன் which is x that is equal to mg. ரைட், புரியணும் என்னங்கிறது. ஸோ இங்கே வந்து kxங்கிறது அப்போர்டில் இருந்துச்சு, mg வந்து நெகட்டிவ் -mgயில் இருந்துச்சு which is equal to 0 நம்ம போடணும். ரைட், இது நியூ லாஸ் ஆஃப் மோஷனில் நம்ம திருப்பி பண்ண தான். ஸோ யூ ஷுட் பி கிளியர் வித் திஸ் ஐடியா. ரைட், அப்புறம் வந்து நம்மளுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா இங்கே வந்து எனக்கு கேக்கு வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணால் கெட் த ஆன்சர். ரைட், அப்போ கேக்கு பதிலாக I'll put 200, எக்ஸ் வந்து என்னங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். மாஸ் வந்து என்னென்னா that is going to be 2, அப்புறம் வந்து that is 10. ரைட், அப்போ எக்ஸ் ஈக்குவல்ஸ் 0.1 meter. ஃபைன், அப்போ 0.1 meter அப்படின்னா that will be equal to 10 centimeter. therefore the answer is option 1. ஓகே, இது வந்து கொஞ்சம் லாஜிக் பேஸ் பண்ண சம்மு, சால்விங்லாம் ஒன்றும் இருக்காது. ஸ்ட்ரைட்டாகவே கரெக்டாக அந்த என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சிச்சு அப்படின்னா உள்ள தூக்கி போட்டோம்னா will get the answer. ரைட், இதில் டவுட் இருக்கக்கூடாது. லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் சம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான சம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். A rectangular block of mass m and area of cross-sectional capital A floats in a liquid of density rho. ரைட், அப்போ வந்து ஒரு ரெக்டாங்குலர் பிளாக் வந்து இருக்குது, அதோட மாஸ் வந்து m, cross sectional ஏரியா வந்து என்னென்னா இட் இஸ் கேபிட்டல் A. இது வந்து ஒரு லிக்விட் மேலே ஃப்ளோட் ஆகிட்டு இருக்குது, அதோட டென்சிட்டி வந்து ரோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக இங்கே நம்ம ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸோட ஒரு சின்ன கான்செப்ட் வந்து உள்ளே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். என்னங்கிறது வந்து பார்க்கலாம். இட் இஸ் கிவன் அ ஸ்மால் வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் ஈக்குலிபிரியம். அப்போ ஈக்குலிபிரியத்துலேருந்து எனக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஸ்மால் வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொடுத்து விட்றேன், அமுக்கி விட்றேன். ஃப்ரம் ஈக்குலிபிரியம் இட் அண்டர்கோஸ் ஆசிலேஷன். அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா அதில் வந்து ஒரு 2 and 4 ஆசிலேஷன் வந்து இருக்க போகுது வித் டைம் பீரியட் கேபிட்டல் டி. அப்போ டைம் பீரியட் டி என்ன அப்படிங்கிறத இங்கே நான் வந்து டிட்டர்மைன் பண்ணணும். நம்ம தியரியில் வந்து ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டத்துக்கு வந்து டைம் பீரியட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்திருப்போம், பெண்டுலம் வந்து பார்த்துருந்துருப்போம். ஸோ அது எல்லா மாதிரி தான் இங்கேயும் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இங்கே வந்து எனக்கு அதுக்கு நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் வந்து அந்த போயன் ஃபோர்ஸ் வந்து கொடுத்துருந்துருக்கணும். ஸோ தட் அது வந்து மேலே கீழே ஆசிலேட் ஆகுது அப்படிங்கிறத நான் டிட்டர்மைன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏற்கனவே போயன் ஃபோர்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம தியரியில் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் தியரியில் பார்த்தா தான் அதை பற்றி ஜஸ்ட் ஓவரால் ஒரு இது மட்டும் பார்த்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். அப்போ இங்கே வந்து நான் என்னென்னா அந்த லிக்விடில் வந்து இட் இஸ் ஃப்ளோட்டிங். ஓகே, அது வந்து எவ்வளோ தூரம் உள்ளே வந்து சிங்க் ஆகிருக்கு அப்படின்னா எல்லுங்கிற டிஸ்டன்ஸ் வந்து உள்ளே வந்து சிங்க் ஆகிருக்கு. ஓகே, இப்போ எல்லுங்கிற டிஸ்டன்ஸ் வந்து உள்ளே சிங்க் ஆகிருக்குன்னா என்ன அர்த்தம்? ஸோ எல்லுங்கிற டிஸ்டன்ஸ் சிங்க் ஆகும்போதே எனக்கு வந்து அந்த வாட்டர் எவ்வளோ வாட்டர் டிஸ்பிளேஸ் ஆச்சோ அதுவும் அந்த மாஸ் ஆஃப் தட் ஆப்ஜெக்ட்டும் எனக்கு ரெண்டுமே எனக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ இந்த சிச்சுவேஷனில் நான் ஃபோர்ஸ் பேலன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து திஸ் இஸ் நாட் மூவிங். ஓகே, அப் அண்ட் டவுன் மோஷன் வந்து இல்லை. அப்போ எனக்கு கண்டிப்பாக அது வந்து என்னென்னா ஃபோர்ஸ் வந்து பேலன்ஸ் ஆகிருக்க போகுது. அப்போ ஃபோர்ஸ் பேலன்ஸ் நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு ரைட் ஹேண்ட் சைடு வந்து இட் பிகம்ஸ் 0. ரைட், தட் இஸ் நோ மோஷன், ஆக்சலரேஷன் எதுவுமே இல்லாததுனால ரைட் ஹேண்ட் சைடு வந்து 0. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து நான் வந்து ஃபோர்ஸ் வந்து போடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து ஒரு காம்பனண்ட் வந்து -mg உள்ளே ஆக்ட் ஆகிட்டு இருக்க போகிறது வந்து -mg which is acting downwards. அப்போ மேலே ஆக்ட் ஆகிற போயன் ஃபோர்ஸ் வந்து எனக்கு வந்து நெகட்டிவ்னால -mg போட்டாச்சு. அப்போ போயன் ஃபோர்ஸ் வந்து எனக்கு வந்து அப்போரில் தான் இருக்கணும். அப்போ போயன் ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருந்துருக்கணும் அப்படின்னா எவ்வளோ வாட்டர் டிஸ்பிளேஸ் ஆச்சோ அந்தளவுக்கு போயன் ஃபோர்ஸ் அப்போர்ட் ஃபோர்ஸ் வந்து இருந்துருக்கணும். அப்போ தானே மேலே உள்ளதும் கீழே உள்ளதும் எனக்கு கரெக்டாக பேலன்ஸ் ஆகிருக்க போகுது. ரைட், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் பார்த்தது. அப்போ எவ்வளோ வாட்டர் டிஸ்பிளேஸ் ஆகிருக்கணும்னா எவ்வளோ எல் வந்து இது வந்து சிங்க் ஆகிருக்கு. ரைட்,
அதை வந்து இங்கே கொடுத்துருக்க டென்சிட்டி வச்சு தான் நான் வந்து மேட்ச் பண்ண முடியும். அப்போ டென்சிட்டிங்கிறது மாஸுக்கு பதிலாக நான் டென்சிட்டி யூஸ் பண்ண போகிறேன். அப்போ டென்சிட்டி டைம்ஸ் வால்யூம் வந்து வரணும். அப்போ வால்யூம்ங்கிறது இங்கே வந்து என்னென்னா இட் இஸ் த கிராஸ் செக்ஷனல் ஏரியா டைம்ஸ் த லென்த் எல். அப்போ ஏஎல் ரோ இன்ட்டு ஜி. ஓகே, அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து என்ன கிடச்சிருச்சு அப்படின்னா எவ்வளவு லிக்விட் டிஸ்பிளேஸ் ஆச்சு, அதே மாதிரி மாஸ் ஆஃப் தட் சாலிட் என்ன அப்படிங்கிறதும் கிடச்சிருச்சு. ரைட், அப்போ இது நான் ஜஸ்ட்டு ரீஅரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன வந்து வந்திருக்கணும், mg which is equal to al rho g ன்னு எனக்கு வந்து வந்திருக்கணும். ரைட், இது நம்ம ஏற்கனவே பார்த்தா தான். அப்போ வந்து மாஸ் ஆஃப் தட் weight of that block வந்து which is equal to that of the weight of the fluid displaced. ஓகே, அது ரெண்டுமே கரெக்டாக மேட்ச் ஆகணும்ல. இன்கேஸ் g இல்லை அப்படின்னா மாஸை நான் ரிலேட் பண்ணுற மாதிரி புரிஞ்சுருக்கணும். ரைட், இது ஏற்கனவே ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் பார்த்துருந்தது தான். எனிவே இங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால திருப்பி ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்படி இருக்க போகிற ஒரு மாஸை வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேலே வந்து புஷ் பண்ணி விட்றேன், எக்ஸ்ட்ரா ஒரு தடவை அமுக்கி விட்றேன். அப்போ அமுக்கி விடும்போது எனக்கு வந்து என்ன போகுது அப்படின்னா இது எக்ஸுங்கிற இன்னொரு டிஸ்டன்ஸ் வந்து உள்ளே வந்து மூவ் ஆயிருக்கு. ஓகே, எல்லுன்னு இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸு உள்ளே வந்து சேர்ந்து மூவாயிருக்கு. அப்போ எனக்கு வந்து என்ன ஆயிருக்கணும், மேலே இருக்க போகிறது அதே எம்ஜி தான், ஆனால் கீழேருந்து ஆக்ட் ஆக போகிற போயன் ஃபோர்ஸ் வந்து எனக்கு வந்து அதிகமாக இருக்குது. அப்போ அந்த அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை த போயன் ஃபோர்ஸ் வந்து எனக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னா அது வந்து 2 and 4 வந்து ஆசிலேட் வந்து அப் அண்ட் டவுன் வந்து ஆசிலேட் பண்ண போகுது. ஓகே, அப்போ அந்த அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே அதில் இருக்க போகிற ஆக்சலரேஷனை வச்சு என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒமேகா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். வித் தட் ஐ வில் பி ஏபிள் டு கெட் த டைம் பீரியட் டி. ரைட், அடுத்த ஒரு ஸ்டெப் போட்டேன்னா என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது வந்து புரிஞ்சிடணும். இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மேலே உள்ள சிச்சுவேஷனில் which is equal to 0 அப்படின்னு நம்ம வந்து போட்டிருந்தோம். இப்போ கீழே உள்ள சிச்சுவேஷனில் யூ ஆர் கோயிங் டு ஹேவ் த நெட் ஃபோர்ஸ். ரைட், மேலே வந்து ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆக போகுது. ஓகே, அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து எனக்கு வந்து as usual -mg which is going to be downwards. எனக்கு அப்போர்டில் ஆக்ட் ஆக போகிற போயன் ஃபோர்ஸ் வந்து இப்போ அதிகமாக இருக்குது, ஏன்னா எக்ஸ்ட்ரா நான் வந்து மேலே பிடிச்சி புஷ் பண்ணியிருக்கேன். புரியணும். அப்போ அந்த காம்பனண்ட்டை உள்ள எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இல்லை லைக் ஏ ரோ ஜி உள்ள வந்து ஒரு L+X வந்து இருந்திருக்க போது இந்த ஃபோர்ஸ் வந்து எனக்கு வந்து எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் வந்து மேலே இருக்க மாதிரி இருக்கணும். எம்ஜி வந்து எனக்கு வந்து எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா கீழே பிடிச்சி புஷ் பண்ண மாதிரி இருந்திருக்கணும். அப்போ இங்கே வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஏ ரோ ஜிஎல். ரைட், அப்போ ஏ ரோ ஜிஎல்லை வந்து நான் எப்படி சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னா எம்ஜி அப்படின்னு ஸ்ட்ரைட்டாகவே சேஞ்ச் பண்ணிட முடியும். அப்போ சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து எம்ஜி இட் வில் கெட் கேன்சல். அப்போ எஃப் எக்ஸ்ட்ரா எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிடும். அப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடலாம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து போகுது அப்படின்னா ஏ ரோ ஜிஎல் இது வந்து ப்ளஸில் வந்து இருந்திருக்க போகுது. அப்போ வந்து இது வந்து -mg. ரைட், அப்போ ஏ ரோ ஜிஎல்லும் இந்த எம்ஜியும் இட் வில் கெட் கேன்சல். ஃபைன், புரியணும். அப்போ ஐ வில் ஜஸ்ட் பி லெஃப்ட் வித் ஏ ரோ ஜி எக்ஸ். ஃபைன், இங்கே ஏ ரோ ஜிஎல்ல வந்து இங்கே தூக்கிட்டு வந்து உள்ளே வந்து எம்ஜின்னு மாற்றி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா M+mg -mg இட் வில் கெட் கேன்சல். அதுக்கப்புறம் வந்து எனக்கு இருக்க போகிற எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் வந்து எதுக்கு வந்து ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு ஏ ரோ ஜி எக்ஸ். ஓகே, அப்போ இங்கே ஆக்ட் ஆக போகிற ஃபோர்ஸ் வந்து எனக்கு வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா தட் வாஸ் ஈக்குவல் டு ஏ ரோ ஜி எக்ஸ். ஃபைன், இங்கே வந்து எனக்கு வந்து ஃபோர்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா மேலே வந்து ஆக்ட் ஆயிருந்துச்சு ஃபோர்ஸ். எக்ஸ் வந்து எனக்கு வந்து நான் கொடுத்த எக்ஸுங்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா டவுன்வர்டில் இருந்துச்சு which is -x. ரைட், அப்போ வந்து நான் மைனஸில் வந்து ஃபோர்ஸ் கொடுக்கும்போது லைக் மைனஸில் என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் நெகட்டிவில் இருக்கும்போது எனக்கு கிடச்சிருந்த ஃபோர்ஸ் வந்து அப்வர்டில் இருந்துச்சு. ரைட், அதான் இங்கே இங்கே வந்து அந்த கன்வென்ஷன் வந்து எக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து மொத்தமாக வால்யூம்னே கன்சிடர் பண்ணி சால்வ் பண்ணி வச்சுருக்கோம். பட் புரியணும் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது. ஸ்ப்ரிங்கை ஸ்ட்ரெச் பண்ணும்போது அது வந்து உள்ளே பிடிச்சி இழுத்துச்சு. அதே தான் இங்கே கீழே பிடிச்சாங்கன்னா அது வந்து மேலே பிடிச்சி புஷ் பண்ணிச்சு. ஃபைன், அப்போ ஆப்வியஸாக if x is going to be negative நம்ம ஈக்குலிபிரியம் பொசிஷன் வந்து நெகட்டிவில் எக்ஸை வந்து பிடிச்சி உள்ளே தள்ளணும் அப்படின்னா என்னோடய ஃபோர்ஸ் வந்து எனக்கு எப்படி கிடச்சிருந்துச்சு அப்படின்னா பாசிட்டிவில் கிடச்சிருந்துச்சு. ஃபைன், அப்போ இங்கே வந்து எனக்கு நெகட்டிவ் சைன் வந்து பிரச்சனை கிடையாது. எனிவே ரெண்டு ஆப்போசிட்டில் இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருந்துருக்கணும். இப்போ நான் வந்து இதை வச்சு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து எதோட மேட்ச் பண்ணோம் அப்படின்னா A = ω²x அந்த ஃபார்முலா இருக்குல்ல, A = மேக்னிடியூடை மட்டும் வச்சு போகிறேன் ω²x. ரைட், அதோட நம்ம வந்து மேட்ச் பண்ண போகிறோம். இங்கே வந்து நான் ஃபோர்ஸ் வந்து எப்படி என்னால் சேஞ்ச் பண்ண முடியும், F வந்து இட் வில் பி ஈக்குவல் டு மாஸ், அதோட ஆப்ஜெக்டோட மாஸு, அப்புறம் என்ன ஆக்சலரேஷன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு A அப்படின்னு வந்து என்னால் சேஞ்ச் பண்ண முடியும். அப்போ இங்கே வந்து நான் வந்து A = ω²x அதுதானே நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ m வந்து இட் கோஸ் டு த டினாமினேட்டர். ரைட், அப்போ m வந்து இஃப் இட் கம்ஸ் டு த டினாமினேட்டர் ஐ வில் பி ஹேவிங் a rho g divided by m அப்படிங்கிற ஒரு பேராமீட்டர் இருக்கணும் which is equal to ω². ஃபைன், அப்போ ஸ்ட்ரைட்டாகவே நம்ம போடுறோம் அப்படின்னா ω² which is equal to a rho g divided by mனு வந்து எனக்கு வந்து கிடச்சிருந்துருக்கணும். இப்போ இதுலேருந்து நான் வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணால் டைம் பீரியட் t என்னங்கிறது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ டைம் பீரியட் t வந்து என்ன ஜஸ்ட்டு ஃப்ளிப் பண்ணி ரூட் எடுத்தோம்னா I'll get it. ரைட், மேட்ச் பண்ணணும்ல. அப்போ டைம் பீரியட் t = 2π√m
m divided by a rho g. ஓகே, அப்போ t equals 2 pi root of m divided by a rho g. அப்போ இங்கே வந்து எதை நான் மேட்ச் பண்ணணும் அப்படின்னா cross sectional area A மேட்ச் பண்ணுற மாதிரி தான் வரப்போகுது. அப்போ cross sectional area A வந்து டினாமினேட்டரில் ரூட்டில் வந்து இருந்துருக்கு, ரைட்? அப்போ அதுதான் ஒன்று தான் கரெக்டாக மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. therefore the answer for this question is option 3, ரைட்? இந்த சம்லாம் கொஞ்சம் ட்ரிக்கியான சம் தான். இந்த சம்மில் வந்து நம்ம ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸோட கான்செப்டையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஃபுல்லாமே இது வந்து ஒரு மாதிரி நம்ம தியரியில் பார்க்குற மாதிரியே இருக்கும். ஸோ இப்படியும் கேட்க முடியும் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க, ரைட்? நம்ம எப்படி வந்து ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம் பெண்டுலம் வந்து போட்டோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் நான் வந்து பண்ணியிருக்கேன். மேலேருந்து பிடிச்சி புஷ் பண்ணேன். புஷ் பண்ணும்போது எனக்கு வந்து எவ்வளோ எக்ஸ்ட்ரா பாயன்ட் ஃபோர்ஸ் வந்து ஜென்ரேட் ஆச்சு அப்படிங்கிற எஃப் வந்து நான் டிட்டர்மைன் பண்ணேன். அந்த எஃப்ல வந்து நம்ம ஜஸ்ட் ஃபோர்ஸ் வந்து அப்போர்டில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம போட்டு சால்வ் பண்ணதுனால கரெக்டாக வந்து ஆன்சர் வந்து பாசிட்டிவில் வந்திருக்கு. ஆனால் நம்மளுக்கு வந்து தெரியணும் நம்ம எப்படி புஷ் பண்ணோம் அப்படின்னா நெகட்டிவ் -6 தான் உள்ளே புஷ் பண்ணோம். அது எனக்கு கிடச்ச ஃபோர்ஸ் வந்து அப்போர்டில் இருந்துச்சு. கண்டிப்பாக அங்கே நெகட்டிவ் சைன் இருக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சிருந்துருக்கணும். இப்போ வந்து எனக்கு வந்து என்னென்னா ஆக்சலரேஷனை தான் மேட்ச் பண்ணணும். அப்போ ஆக்சலரேஷனை மேட்ச் பண்ணதுனால எம் வந்து டினாமினேட்டர் வந்துச்சு. ஜஸ்ட் ஃப்ளிப் பண்ணோம் அப்படின்னா வி காட் தி ஆன்சர், ரைட்? இந்த இதில் டவுட் இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி கிளியர். அட் சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து ஸ்ட்ரைட்டாகவே ஆன்சர் வந்துடும். என்னங்கிறது பார்க்கலாம். 2 springs ஆஃப் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் K1 and K2 ஆர் ஜாயின்ட் இன் சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். த எஃபெக்டிவ் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் ஆஃப் த காம்பினேஷன் இஸ் சி. எஃபெக்டிவ் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் ஆஃப் த காம்பினேஷன் வந்து நம்ம எப்படி படிச்சுருந்துருப்போம்னா 1/K net equals 1/K1 plus 1/K2. இதை ஸ்ட்ரைட்டாகவே கொடுக்குறது இல்லாமல் நம்ம வந்து K net வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஃப்ளிப் பண்ணணும். அப்போ இஃப் யூ டூ த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் K1 plus K2 மேலே வந்துடும், K1 K2 டினாமினேட்டரில் இருக்கும். அது திருப்பி ஃப்ளிப் பண்ணோம் அப்படின்னா K net வந்து மேலே வந்துடும். therefore the answer for this question is option 4, right? இதெல்லாம் புரியணும். அட் சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து the time period of a mass suspended from a spring is t, right? அப்போ டைம் பீரியட் வந்து tன்னு கொடுத்துருக்காங்க. if the spring is cut into 4 equal parts, and the spring வந்து 4 equal parts வந்து கட் பண்ணிட்டோம். the same mass is suspended from one of the parts, then the new time period will be. அப்போ நியூ டைம் பீரியட் என்ன அப்படிங்கிறத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது, அந்த 4 பார்ட்டாக வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறோமா. அப்போ டோட்டல் லென்த் வந்து நம்ம வந்து என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா 4Lன்னு வச்சுக்கலாம். 4 பார்ட்ஸாக ஈக்குவல் பார்ட்டாக தான் நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். அப்போ எல்லாமே எனக்கு வந்து எப்படின்னா எல்னு நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். அப்போ அந்த சிச்சுவேஷனில் எனக்கு நியூ கே என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஏற்கனவே சொன்னால் தான் இட் இஸ் இன்வெர்ஸ்லி டிபெண்டன்ட், ரைட்? அப்போ இனிஷியலாக இருந்த கே வந்து நான் வந்து கேனே கன்சிடர் பண்ணிடலாம். அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்குன்னா இட் வில் பி ஈக்குவல் டு 1/4L, ரைட்? அப்போ நியூ கே டேஷ் வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்குன்னா எல். அப்போ கே டேஷ் வந்து எனக்கு வந்து என்ன இருந்திருக்கணும் 1/Lன்னு இருந்திருக்கணும். அப்போ எல் இட் வில் கெட் கேன்சல். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஐ ஹேவ் லைக் 4K. கண்டிப்பாக அதிகமாக இருந்திருக்கணும், புரிஞ்சுருந்துருக்கணும். இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நியூ டைம் பீரியட் என்ன அப்படிங்கிறத நான் வந்து டிட்டர்மைன் பண்ணணும். அப்போ நியூ டைம் பீரியட்னா t ஈக்குவல்ஸ், இது வந்து ஸ்ப்ரிங்கு தானே. அப்போ 2π√m/Kன்னு வந்து எனக்கு வந்து வந்துருக்கணும். அப்போ புது கே டேஷ் வந்து நான் வந்து உள்ளே போடணும். அதுக்கு பதிலாக நான் வந்து என்னென்னு போடுறேன் அப்படின்னா 4Kன்னு நான் வந்து உள்ளே வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன், √4K, ரைட்? அப்போ இதில் வந்து நான் வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அந்த √4 மட்டும் வெளியில் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா ஐ ஹேவ் லைக் 1/2 into 2π√m/K. அப்போ 2π√m/K தான் நம்ம இனிஷியலாக இருந்த டைமு. அப்போ நியூ டி டேஷ் வந்து எனக்கு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் பி ஈக்குவல் டு t/2, ரைட்? இந்த மொத்த டேமையும் கேபிட்டல் T நான் சேஞ்ச் பண்ணிடுறேன், ரைட்? புரியணும். ஈஸியான சம் தான். therefore the answer for this question is t/2, which is option 3. ஃபைன். இந்த சம்மில் எல்லாம் டவுட் இருக்கக்கூடாது. அட் சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். A mass is suspended separately by 2 different springs in successive order அடுத்தடுத்து. Then time period is T1 and T2, which means இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு மாஸ் இருக்குது, 2 டிஃப்ரெண்ட் ஸ்ப்ரிங். ஓகே, மாஸ் வந்து சேம் மாஸ் தான். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ப்ரிங்கில் வந்து ஹேங் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்ப்ரிங்கில் வந்து ஹேங் பண்ணுறாங்க. ரெண்டையுமே அதை ஆசிலேட் பண்ணி விடும்போது டைம் பீரியட் வந்து என்ன இருக்குன்னா 2 டிஃப்ரெண்ட் டைம் பீரியட் வந்து வருது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து T1ங்கிற வருது ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங்க்கு, செகண்ட் ஸ்ப்ரிங்க்கு வந்து T2ன்னு வருது ரெஸ்பெக்டிவ்லி. if it is connected by both the spring as shown in the figure, ரெண்டையுமே நம்ம parallel கனெக்ஷனில் கனெக்ட் பண்ண போகிறோம். அந்த மாதிரி கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா then the time period T0 என்னவாக இருந்திருக்கணும், இந்த கரெக்ட் ரிலேஷன் வந்து மேட்ச் பண்ணணும், ரைட்? அப்போ இங்கே வந்து நான் ரிலேஷனை மேட்ச் பண்ணோம். அப்போ கொடுத்துருக்கிறதுக்கு வந்து டைம் பீரியட் எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு ஃபார்முலா தான், which is 2π√k/m, ரைட்? அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரிங்குக்கு வந்து நான் வந்து போடுறேன் அப்படின்னா T1 which is equal to 2π√m/K, m divided by K1ன்னு எனக்கு வந்து வந்துருக்கணும். அதே மாதிரி T2க்கு வந்து நான் வந்து போடுறேன் அப்படின்னா T2 which is equal to 2π√m/K
எம் டிவைடட் பை K2ன்னு எனக்கு வந்து வந்திருக்கணும். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் நான் வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ வந்து நான் வந்து T0 என்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்போ T0 அப்படிங்கிறது வந்து எனக்கு என்ன அப்படின்னா 2 ஸ்ப்ரிங்கையும் நான் பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ இங்கே எனக்கு என்ன வந்துருக்குன்னா √m டிவைடட் பை பேரல் கனெக்ஷன், ரைட்? முன்னாடி பார்த்தோம்ல, அப்போ நம்ம K1 + K2ன்னு ஆட் பண்ணிட வேண்டியதான். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி மை K1 + K2. சரி, இப்போ இதில் வந்து நான் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஆப்ஷனை வச்சு தான் நான் ஜஸ்டிஃபை பண்ண முடியும். நியூமரிக்கல்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சால்வ் பண்ணி ஒரு நியூமரிக்கல் ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். இங்கே வந்து இந்த ரிலேஷனுக்கு தகுந்த மாதிரி இதை வந்து மேட்ச் பண்ணணும். ஸோ இது வந்து நம்ம வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் தான் நம்ம வந்து மேட்ச் பண்ணி பார்க்கணும். அப்போ இங்கே எனக்கு எப்படி கொடுத்துருக்குன்னா எல்லாமே ஆட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கு, T1 T2, ரைட்? பண்ணோம் அப்படின்னா எனக்கு T0 வந்து வரப்போகுது. அப்போ இது ரெண்டையும் நான் ஏதாச்சும் ஒரு பேட்டர்னில் ஆட் பண்ணால் எனக்கு வந்து இது கிடைக்குமா அப்படிங்கிறத நான் வந்து ஃபிகர் அவுட் பண்ணணும், ரைட்? அப்போ நான் கிடைக்குமா அப்படிங்கிறத ஃபிகர் அவுட் பண்ணோம் அப்படின்னா இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணுறேன், ஸ்ட்ரைட்டாகவே ஆட் பண்ணுறேன் அப்படின்னா K1 K2 அப்படிங்கிற வேரியபிள் வந்து எனக்கு வந்து டினாமினேட்டரில் இருக்கும். நியூமரேட்டரில் இருந்தால் தான் எனக்கு வந்து ஆட் பண்ணுறதுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும், ரைட்? அப்போ தான் எனக்கு இதையும் ஃப்ளிப் பண்ணி நான் ஆட் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கணும். அதனால் இதை வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃப்ளிப் பண்ணி ஆட் பண்ண போகிறேன், ரைட்? அப்போ ஃப்ளிப் பண்ணி ஆட் பண்ணாலும் இது √K1 + K2 இருக்கும், which is not equal to √K1 + K2. இப்படி தனித்தனியாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து அதை ரெண்டையும் ஆட் பண்ணுறதுல வந்து எனக்கு வந்து பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா √K1 + K2 is not equal to √K1 + √K2. அது நம்மளுக்கு தெரியும். அப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இது ஸ்கொயர் பண்ணிடுவோம். மொத்த டேர்மே நான் வந்து ஸ்கொயர் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து எப்படி கிடச்சிரும், தனித்தனியாக வந்து கிடச்சிரும், ரைட்? இது ஸ்கொயர் பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு K1 K2 வந்து எனக்கு வந்து தனித்தனியாக கிடச்சிரும். அதுக்கப்புறம் நான் அதை அப்படியே ஆட் பண்ணுறது வந்து எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும், ரைட்? ஃபைன், நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது வந்து புரியணும். ஓகே, அப்போ இதை நம்ம ஃப்ளிப் பண்ணி இதை நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணணும். ஃப்ளிப் பண்ணுறதுக்கு எதுக்கு, ஏன்னா வந்து K1 K2 நியூமரேட்டருக்கு வரணும். ஸ்கொயர் பண்ணுறதுக்கு எதுக்கு, அப்போ தான் வந்து எனக்கு K1 K2 வந்து தனியாக ரூட்லேருந்து எனக்கு வந்து வெளியில் வந்துடும், ரைட்? அப்போ இதை ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃப்ளிப் பண்ணி நான் வந்து எழுதுகிறேன். ஸோ ரெண்டையும் திருப்பி ரீரைட் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு எப்படி வந்திருக்கும், இது வந்து அந்த ஆப்ஷனுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கொண்டுட்டு போகணும். ஸோ யூ வில் ஹேவ் டு கெஸ் இட், சரி தானே? அப்போ இதை நம்ம ஃப்ளிப் பண்ணுறோம் அப்படின்னா 1/T1². ஓகே, அப்போ 1/T1² நான் வந்து ஃப்ளிப் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து டினாமினேட்டருக்கு வந்து எனக்கு வந்து என்ன வந்துருக்கணும் அப்படின்னா 4π². K1 வந்து நியூமரேட்டர் வந்துடணும், K1 டிவைடட் பை M, ரைட்? ஃப்ளிப் பண்ணியாச்சு. அப்போ இதே மாதிரியே நான் வந்து T2க்கு வந்து எழுதுகிறேன் அப்படின்னா இதே சேம் வே 1/T2² which is equal to 1/4π² and then K2 டிவைடட் பை M. ஓகே, சரி தானே? இப்போ வந்து இது ரெண்டையும் நம்ம வந்து ஆட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து என்ன வந்துருக்கணும், ஸோ இது ரெண்டையும் நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதையும் அப்போ ஐ ஹேவ் லைக் 1/4π² காமனாக வெளில எடுத்துட வேண்டியதான். M வந்து காமனாக வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ளே வந்து எனக்கு வந்து என்ன இருந்திருக்கணும் அப்படின்னா ஐ ஹேவ் லைக் K1 + K2. ஓகே, இப்போ இங்கே பார்த்தாலே எனக்கு வந்து தெரியுது 1/4π² M வந்து காமனாக எடுத்தாச்சு, K1 K2 வந்து நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. அப்போ அதே மாதிரியே நான் வந்து ஃப்ளிப் பண்ணுறேன், எனக்கு ஃப்ளிப் பண்ணி ஸ்கொயர் பண்ணால் எனக்கு என்ன வந்துருக்கணும், 1/T0² which is equal to 1/4π², K1 + K2 நியூமரேட்டர்லேயும் மற்றது எல்லாமே எனக்கு வந்து டினாமினேட்டரில் எனக்கு வந்து வந்துருக்கணும், கரெக்டு? அப்போ இந்த சம்மை வந்து நம்ம வந்து இது எப்படி நம்மனா ஆப்ஷனை பேஸ் பண்ணி தான் நான் வந்து இங்கே வந்து கொண்டுட்டு போகணும். அப்போ இங்கே நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா T1 (2) ப்ளஸ் T2 raised to -2, அப்படி இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது எனக்கு வந்து எப்படின்னா T0 power -2ன்னு எனக்கு வந்து வந்துருக்கணும், ரைட்? இங்கே நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சு வந்துருக்கணும். இந்த சம் வந்து நீங்கள் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் தான் நீங்கள் வந்து சால்வ் பண்ண முடியும். யூ ஆர் லெஃப்ட் வித் நோ அதர் சாய்ஸ். அதை ஆட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க, ஆட் பண்ணும்போது நியூமரேட்டரில் ரெண்டுமே ரூட்டில் இருக்கே, அப்போ அது ஒர்க் அவுட் ஆகாதுல்ல. அப்போ ஃபர்ஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டையும் ஆட் பண்ணால் வில் கெட் த ஆன்சர் ஸ்ட்ரைட் அவே, ரைட்? இந்த சம் புரிஞ்சிருக்கணும், இல்லை டவுட் இருக்கக்கூடாது. லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் சம்மும் சிம்பிள் சம் தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். 2 masses MA and MB are hung from a 2 strings of length LA and LB respectively. ஓகே, அப்போ வந்து this is a kind of pendulum. 2 மாஸ் வந்து ஒரு ரெண்டு ஸ்ட்ரிங்கில் வந்து நம்ம வந்து தொங்க விட்டுருக்கோம், ஃபைன். அதோட லென்த் வந்து என்னென்னா ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து இட் இஸ் LA and LB. ஓகே, they are executing SHM with frequency FA = 2FB. then the relation is. அப்போ ஃப்ரீக்வன்சி அப்படின்னு நம்மளுக்கு வந்து இங்கே கேட்டிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்க ஒரே ஒரு ஹிண்ட் வந்து என்னென்னா FA = 2 times FB. ஓகே, ஸ்ட்ரைட்டாகவே நம்ம ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா வில் கெட் த ஆன்சர். இப்போ ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறதுக்கு வந்து நான் வந்து எப்படி ஃபார்முலா ஜென்ரேட் பண்ண முடியும், F = 1/2π, ரைட்? டைம் பீரியட் அப்படின்னா T = 2π√L/G வந்து வந்துருக்கணும். ஃப்ரீக்வன்சிங்கிறது இட் இஸ் இன்வர்ஸ். அப்போ 1/2π/G/L. ஓகே, L/G வந்து G/Lன்னு எனக்கு வந்து மாறிடும். இப்போ வந்து இங்கே கொடுத்துருக்கிறது FA = 2 times FB அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து FA வந்து உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன வந்துருக்கணும், 1/2π√G/LA, ரைட்? அவ்வளோதான், வேறு எந்த டேட்டாவும் இல்லை, which is equal to 2 times, ஓகே,
1/2 pi root of g divided by LBன்னு எனக்கு வந்து வந்துருக்க போகுது. ஃபைன். இங்கே வந்து கொஷினில் பார்த்தாலே தெரியுது மாஸை வந்து இட் டசன்ட் டிபெண்ட் ரைட். ஏன்னா உள்ளே நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபார்முலாக்குள்ளே மாஸ் எதுவுமே வரல. அப்போ வந்து இங்கே இந்த 2 ஆப்ஷன் வந்து வரவே வராது. தீஸ் 2 ஆர் ராங். டஸ் நாட் டிபெண்ட் ஆன் மாஸ் தான் வரணும். அப்போ எய்தர் இட் ஷுட் பி ஆப்ஷன் 1 இல்லைனா ஆப்ஷன் 2 தான் எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகணும். ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணி சால்வ் பண்ணால் வில் கெட் த ஆன்சர். அவ்வளோதான். நம்ம இதை ரீஅரேஞ்ச் பண்ணலாமா? அப்போ ரீஅரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கேன்சல் அவுட் பண்ணிடலாம். ஸோ 2 pi இட் வில் கெட் கேன்சல்ட். ரூட் ஜி வந்து இட் வில் கெட் கேன்சல்ட். ஓகே. அப்போ நம்ம வந்து இதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு வந்து என்ன வந்துருக்குன்னா ரூட் ஆஃப் எல்பி விச் இஸ் ஈக்குவல் டு 2. ஓகே. ரூட் எல்பி விச் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ரூட் எல்ஏன்னு வந்து எனக்கு வந்து வந்துருக்க போகுது. ஃபைன். இங்கே வந்து ஸ்ட்ரைட்டாகவே ரூட் இல்லாமல் தான் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஸ்கொயர் பண்ணிடலாம். அப்போ 2 சைடு நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா எல்பி விச் இஸ் ஈக்குவல் டு 4 times எல்ஏன்னு எனக்கு வந்து வரப்போகுது. இதை மேலே உள்ள ஆப்ஷனில் வந்து கொண்டு போய் நம்ம மேட்ச் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு எதோட மேட்ச் ஆகும்? எல்ஏக்கு தான் மேட்ச் பண்ணுறாங்க. அப்போ எல்ஏ ஈக்குவல்ஸ் எல்பி டிவைடட் பை 4 எனக்கு வந்து வந்துருக்கணும். அப்போ எல்ஏ ஈக்குவல்ஸ் எல்பி டிவைடட் பை 4 அப்படின்னா த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 1 ரைட். இந்த சம்மில் டவுட் வந்துருக்கக்கூடாது, புரிஞ்சுருக்கணும். ஈஸியான சம் தான். ஸ்ட்ரைட்டாகவே உள்ள நம்ம மேட்ச் பண்ணாலே வில் கெட் த ஆன்சர். ஃபைன். இதில் டவுட் இருக்கக்கூடாது. லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் சம் வந்து ஒர்க் எனர்ஜி அண்ட் பவர் பேஸ் பண்ண சம். இருந்தாலும் பெண்டுலம்னால இதில் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரைட்டாகவே ஈஸியாக வந்து எனர்ஜி பேலன்ஸ் பண்ணாலே ஆன்சர் வந்து வந்துடும். போடலாம் என்னங்கிறது. ஃபைன். புரியணும். த பாப் ஆஃப் சிம்பிள் பெண்டுலம் ஹேவிங் லென்த் எல். ஓகே. லென்த் வந்து எல் இஸ் டிஸ்பிளேஸ்டு ஃப்ரம் த மீன் பொசிஷன் டு அன் ஆங்குலர் பொசிஷன் தீட்டா. இப்படி இருக்கிறத கொஞ்சம் தள்ளி இப்படி தீட்டாங்கிற வச்சிருக்கோம் வித் ரெஸ்பெக்ட் டு த வெர்டிகல். ஃபைன். இஃப் இட் is released then velocity of bob at equilibrium position is right. அப்போ equilibrium position வரும்போது velocity என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. see you have a pendulum right. அது வந்து நம்ம வந்து ஒரு certain inclination தீட்டாவில் தள்ளி வந்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி வச்சுருந்துருக்கோம். ஓகே. see இந்த ஆங்கிள் வந்து எனக்கு வந்து என்னென்னா ஒரு certain inclination தீட்டாவில் தள்ளிட்டு போய் நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கோம் ரைட். அப்போ அங்கேருந்து நான் வந்து ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஈக்குலிபிரியம் பொசிஷனுக்கு இது வரும்போது இதோட வெலாசிட்டி என்னவாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் ரைட். அப்போ அதோட வெலாசிட்டி வந்து எனக்கு வந்து என்னவாக இருந்திருக்கணும் அப்படின்னா இங்கே பார்த்தாலே தெரியுது கொசைன் தீட்டா சைன் தீட்டா எல்லாம் மேட்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுற வேண்டியதான். அதோட லென்த் வந்து எனக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா திஸ் இஸ் கோயிங் டு பி த லென்த் எல். ஃபைன். அப்போ வந்து இது வந்து எவ்வளோ ஹைட் வந்து மேலேருந்து கீழே ட்ராப் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஐல் பி ஏபிள் டு கெட் த ஆன்சர். இந்த ஹைட் என்ன அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து தெரியணும் ரைட். மேலேருந்து இப்படி இன்க்ளினேஷன்லேருந்து இப்படி வருது. அப்போ கீழே வர எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஹைட் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்க போகுது. ஸோ இவ்வளோ தான் எக்ஸ்ட்ரா ஹைட்டு. கிரவுண்ட் வந்து வெர்டிக்கல் ஹைட் வந்து இவ்வளோ தான் மேலேருந்து கீழே ட்ராப் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். அந்த வெலாசிட்டி தான் நம்மளுக்கு வந்து ஈக்குலிபிரியம் பொசிஷன் ரீச் பண்ணும்போது கிடச்சிருக்கும். ஃபைன். இதெல்லாமே நம்ம ஒர்க் எனர்ஜி அண்ட் பவரில் எனர்ஜி பேலன்ஸ் பண்ணால் தான் யூ ஷுட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன் ரைட். இதில் டவுட் இருக்கக்கூடாது. சரியா? அப்போ இங்கேருந்து நம்மளுக்கு வந்து இந்த பாயிண்ட்டுக்கு வரும்போது என்ன வெலாசிட்டி அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா கைனடிக் எனர்ஜி இந்த பாயிண்டில் இருக்க போகிற ½ mv² which is equal to mgh. இந்த h என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை போட்டோம் அப்படின்னா I'll get the velocity v ரைட். அப்போ இந்த h என்னங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன தெரியணும் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் என்னங்கிறது தெரியணும். ஆப்வியஸாக ஃபுல் லென்த்து இந்த லென்த் வந்து எனக்கு வந்து எல்லுன்னு தெரியணும். எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா தட் இஸ் கோயிங் டு பி எல் மைனஸ் டோட்டல் லென்த் மைனஸ் திஸ் பார்ட். ஓகே. அப்போ அந்த பார்ட்டோட அந்த லென்த்தை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு சைன் தீட்டா கொசைன் தீட்டா ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை மேட்ச் பண்ணி விட்ற வேண்டியதான். ஸோ இஃப் திஸ் காம்பனண்ட் இஸ் தீட்டா அப்போ கண்டிப்பாக தீட்டாவுக்கு பக்கத்தில் இருக்க போகிற இது வந்து எனக்கு வந்து என்னவாக இருந்திருக்குன்னா இட் ஷுட் பி எல் கொசைன் தீட்டா ரைட். இது right angle triangle. So obviously this is going to be L cosine theta. அப்போ left over இந்த small part வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா that is going to be L minus L cosine theta. ஓகே. ஸோ அப்போ this is going to be my h. இந்த h வந்து எனக்கு வந்து கிடச்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ½ mv² equals mgh வந்து போட்டு ஸ்ட்ரைட்டாகவே ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவேன். ஓகே. புரியணும். இதெல்லாம் ஒர்க் எனர்ஜி அண்ட் பவர் பேஸ் பண்ண சம் தான். ஓகே. mgh பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் L மைனஸ் L கொசைன் தீட்டா வந்து உள்ள இடத்துல வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். இப்போ எது அது கேன்சல் அவுட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இட் வில் கெட் கேன்சல். ஃபைன். அப்புறம் வந்து v ஈக்குவல் டு ரூட் ஆஃப் அவ்வளோதான் ஆன்சர் வந்துருச்சு. v ஈக்குவல்ஸ் ரூட் ஆஃப் 2g L 1 மைனஸ் கொசைன் தீட்டா ரைட். இல்லை காமனாக ஃபேக்டர் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 1. ஓகே. இந்த கொஷின்லாம் என்ன டவுட்டுமே இருந்துருக்கக்கூடாது. ஸ்ட்ரைட்டாகவே சிம்பிளான கொஷின் தான். அது சம் போகலாம். லாஸ்ட் 3 years PYQ வந்து வந்தாச்சு. ஸோ இந்த சம் வந்து என்னென்னா கொஞ்சம் கான்செப்சுவல் பேஸ்டு சம் ரைட். நம்ம வந்து கிராஃப் படிச்சிருக்கோம்ல ஆசிலேஷன்ஸை தியரியில் பார்த்த கிராஃபை பேஸ் பண்ணி இந்த சம் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். A body is executing simple harmonic motion with frequency n.
ஓகே இங்கே ஃப்ரீக்வன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக நம்மளுக்கு வந்து டைம் பீரியட் கொடுத்துருந்துருப்பாங்க which is capital T. அப்போ இன்வர்ஸ் ஆஃப் டைம் பீரியட் தான் எனக்கு வந்து ஃப்ரீக்வன்சினா நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் வந்து இட் இஸ் ஹேப்பனிங் இன் யூனிட் செகண்ட். கிவன் டைமில் வந்து எனக்கு வந்து எவ்வளோ சைக்கிள் வந்து நடக்குது அப்படிங்கிறது தான் ஃப்ரீக்வன்சி, ரைட்டு. த ஃப்ரீக்வன்சி ஆஃப் இட்ஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்போ இந்த மாதிரி இருக்க போகிற ஒரு எஸ்ஹெச்எம்க்கு வந்து நம்மளுக்கு வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து டிட்டர்மைன் பண்ணணும். இது வந்து நம்ம ஏற்கனவே நம்மளுக்கு வந்து எஸ்ஹெச்எம்க்கு வந்து எப்படி கிராஃப் வரும்னு தெரியும், பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு எப்படி கிராஃப் வரும்னு தெரியும். ஸோ ஒரு எத்தனை தடவை அந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிறத மட்டும் நம்ம மேட்ச் பண்ணாலே போதும். ஸ்ட்ரைட்டாகவே நம்ம இந்த ஃப்ரீக்வன்சி வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃப்ரீக்வன்சியோட நம்ம வந்து மேட்ச் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அதே இது வந்து நம்ம ஜஸ்ட் சின்னதாக அந்த ஃபார்முலா வச்சு மேத்தமெட்டிக்கலாக போட்டாலும் எப்படி வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். புரியணும், ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த நம்ம பொசிஷனுக்கும் அந்த டயத்தை பொறுத்து நம்மளுக்கு வந்து எப்படி கிராஃப் வந்து கிடைக்கிது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இது நம்ம பார்த்தது தான் ஏற்கனவே. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் இங்கே, இது வந்து டைம் டி. அந்த மாதிரி இருக்கும்போது என்னோடய கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் எப்படி வந்து இருந்திருக்கணும் அப்படின்னா மேலேருந்து ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலாக வந்து கொசைன் ஃபங்க்ஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே ஒரு ஆசிலேஷன் கம்ப்ளீட் ஆகிட்டு திருப்பி ஸ்ட்ரெச் ஆக போகுது அகெயின். அப்போ இது பார்க்குறதுக்கு எப்படி இருந்திருக்குன்னா திஸ் will look like an கொசைன் ஃபங்க்ஷன், கரெக்ட். அப்போ நம்ம ஜென்ரலாக ஒரு சைக்கிள் திருப்பி வந்ததுக்கே திருப்பி வந்துருச்சுன்னா அதை தான் நான் வந்து என்னென்னு கன்சிடர் பண்ணுவேன் அப்படின்னா 2π நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். தியரியிலே நம்ம பார்த்துருந்தது தான். ஓகே, அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கு அப்படின்னா 2πங்கிற ஒரு இதை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. அதுக்கு எடுத்துக்க போகிற டைம் தான் என்னென்னா இட் இஸ் டைம் பீரியட், ரைட். அப்போ டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் ஒன் சைக்கிள் தான் நான் வந்து என்னென்னு சொல்வேன் அப்படின்னா ஐ வில் கன்சிடர் இட் அஸ் டைம் பீரியட், ரைட். அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து எவ்வளோ கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படின்னா 2π அப்படிங்கிற ஆசிலேஷன், ரைட், ஆங்கிளில் வந்து மெஷர் பண்ணுவோம். அப்போ வந்து இந்த இது வந்து 2π வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இட் டுக் டைம் கேபிட்டல் T which is டைம் பீரியட். இதெல்லாம் நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். இப்போ நான் இதை கொண்டு போய் எதோட மேட்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோட பொட்டன்ஷியல் எனர்ஜியோட மேட்ச் பண்ண போகிறேன், ரைட். அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜியோட நான் வந்து மேட்ச் பண்ணுறதுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு வந்து நம்ம ஏற்கனவே இதில் வந்து பார்த்துருந்துருப்போம், ஞாபகம் இருக்கணும் தியரியில் வந்து. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறது ½ k² ரைட். அது இருந்து கொசைன் ஸ்கொயர் ஒமேகா டி அப்படிங்கிறது வந்து இருக்கணும். ஸோ இது வந்து கொசைன் ஸ்கொயரில் வந்து சேஞ்ச் ஆகிட்டு வரும். நம்மளோட கைனடிக் எனர்ஜி வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் சைன் ஸ்கொயரில் வந்து சேஞ்ச் ஆகிட்டு வரணும். தெரிஞ்சிருந்துருக்கணும், டவுட் இருக்கக்கூடாது. ஃபைன். அப்போ வந்து நம்ம அந்த கிராஃபையும் இப்போ நான் எடுத்து வந்து போட போகிறேன். ஓகே, அப்போ அந்த கிராஃப் வந்து எனக்கு வந்து இங்கே வந்து நான் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் என்ன வச்சுருந்துருக்கேன் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் இல் புட் த பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஒய் ஆக்சிஸில் வந்து எனக்கு வந்து ஒய் ஆக்சிஸில் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து இருக்க போது, எக்ஸ் ஆக்சிஸில் வந்து டைம் வந்து அதே மாதிரி நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஓகே, டைம் ஆர் தீட்டா இட் டசன்ட் மேட்டர். ஓகே, அப்போ நம்ம இதுக்கு வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா எப்படி வந்து இருந்திருக்கணும், தியரியில் பார்த்தது தான். அதே இதை திருப்பி வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு நான் ரிலீஸ் பண்ண போகிறேன். அப்போ ஸ்ட்ரெச் பண்ணி நான் வச்சுருந்துருக்கும் போது இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து இட் வில் பி மேக்ஸிமம். அப்படி ரிலீஸ் பண்ணும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி குறைஞ்சிட்டே வரும். ஃபைன். அப்புறம் திருப்பி கம்ப்ரஸ் பண்ணிக்கிட்டே போகும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், ரைட். அப்போ மேலேருந்து கீழே வரும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமமாக இருந்துட்டு கீழே வரப்போகுது. ஸோ இப்போ வந்து ஒரு π/2 வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அப்புறம் வந்து திருப்பி வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா மேலே வந்து போகும், ரைட். அப்போ ஃபுல்லாக இப்போ வந்து ஸ்ப்ரிங் வந்து கம்ப்ரஸ் ஆயிடுச்சு. ஸ்ப்ரிங் கம்ப்ரஸ் ஆனது திருப்பி ரிலீஸ் ஆக போகுது. ரிலீஸ் ஆகும்போது கம்ப்ரெஷன் ரிலீஸ் ஆகிட்டே வருது. அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி குறைஞ்சிட்டே வரும், கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஈக்குலிபிரியம் பொசிஷனை ரீச் பண்ணோம். அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஸ்ப்ரிங் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஸ்ட்ரெச் ஆக போகுது, ரைட். அப்போ அகெயின் இந்த சைக்கிள் வந்து அதே பேட்டர்னில் எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா திருப்பி வந்து ஒரு தடவை ரிப்பீட் ஆகும். ஃபைன். அப்போ இங்கே வந்து மேலே கொடுத்துருக்க அதே டைம் மேலே வந்து டைம் பீரியட்னு கன்சிடர் பண்ணுறேன். அதே டயத்தோடு இங்கே கீழே மேட்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுவும் அதே டைம் மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து எனக்கு வந்து எவ்வளோ வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம ஈக்குவல் பேட்டர்னை தான் நான் வந்து ஒரு 2πன்னு கன்சிடர் பண்ண போகிறேன். அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து 2 ஈக்குவல் பேட்டர்ன் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும், கரெக்ட். இங்கே வந்து எனக்கு வந்து எவ்வளோ கம்ப்ளீட் ஆகிருக்கும் அப்படின்னா இது ஒரு இது, அதே மாதிரி இது ஒரு சைக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும். தேர்ஃபோர் இங்கே வந்து எனக்கு வந்து 2 2π வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும். புரிஞ்சிச்சா? ஸோ அதே டைமில் மேலே கம்பேர் பண்ணும்போது கீழே வந்து எனக்கு எவ்வளோ யூனிஃபார்ம் சைக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னா 2 இது வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. மேலே வந்து எனக்கு வந்து ஒரு சைக்கிளுக்கு, கீழே வந்து 2 யூனிஃபார்ம் பேட்டர்ன் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஃப்ரீக்வன்சி அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் இந்த கிவன் டைம் தான் எனக்கு வந்து ஃப்ரீக்வன்சி. ஸோ இங்கே வந்து அந்த டயத்தில் வந்து ஒரு சைக்கிள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. அதே டயத்தில் இங்கே வந்து எனக்கு எவ்வளோ சைக்கிள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கு அப்படின்னா 2 சைக்கிள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கு, ரைட். அப்போ வந்து கண்டிப்பாக இதோட இந்த ஃப்ரீக்வன்சி வந்து எனக்கு வந்து எப்படி இருந்ததுன்னா டபுள் த டைம்ஸ் இருக்கணும். ஏன்னா இது ஒரு ஃப்ளோ வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது எனக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி கம்ப்ரஸ் ஆகும்போது ஒரு ஃப்ளோ, அதே மாதிரி திருப்பி ஸ்ட்ரெச் ஆகும்போது எனக்கு வந்து இன்னொரு ஃப்ளோ வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு மைனஸில் உள்ளே போகும்போது ஒரு ஃப்ளோவும் வெளியில் வரும்போது எனக்கு வந்து ஒரு பேட்டர்னும் கம்ப்ளீட் ஆயிருக்கு. தேர்ஃபோர் மேலேயும் கீழேயும் கம்பேர் பண்ணும்போது இதோட இங்கே வந்து எனக்கு வந்து டபுள் த டைம்ஸ் வந்து ஃப்ரீக்வன்சி இருக்கும், ரைட். அப்போ நம்ம இங்கே 2πன்னு எதை மேட்ச் பண்ணுறோன்னு புரியணும். ஸோ சிமிலர் பேட்டர்னாக ரிப்பீட் ஆகும்போது ஃபஸ்ட்டு பேட்டர்னை மட்டும் நான் வந்து 2πன்னு வச்சுக்குவேன், ரைட். புரியணும், ரைட். அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 2n, ரைட். இது வந்து புரிஞ்சுருந்துருக்கணும். அப்போ இதே மாதிரியே நான் வந்து இது வந்து ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி வச்சு ஒமேகா வச்சு போடுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து ஒமேகா வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா ஒமேகா ஷுட் பி ஈக்குவல் டு 2π/T. ரெண்டாவது ஒன்றுக்கு வந்து ஒமேகா டேஷ் வந்து எதுக்கு வந்து ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா அதே டயத்துக்கு நம்ம வந்து கன்சிடர் பண்ண போகிறோம் அப்படின்னா 4π/T.
சரி தானே? அப்போ ஒமேகா டேஷ் ஒமேகா எனக்கு எப்படி ரிலேட் ஆகும்? ஒமேகா வில் பி ஈக்குவல் டு 2 into 2 pi by capital T. அப்போ வந்து 2 times omega dash is equal to 2 times omega அப்படின்னு எனக்கு வந்து வந்துருக்க போகுது. இப்போ நான் வந்து ஒமேகா டேஷ் வந்து எனக்கு தேவைப்படுது, ஃப்ரீக்வன்சி தான் எனக்கு தேவை. அப்போ நான் ஃப்ரீக்வன்சியோட மேட்ச் பண்ணுறேன்னா எனக்கு எப்படி வந்துருக்கணும்? 2 pi f dash, ரைட்? டைம் பீரியடுக்கு பதிலாக f டேஷ்னு போடுறோம், which is equal to 2 into 2 pi எஃப்னு அந்த எனக்கு வந்து வந்துருக்கணும். இப்போ வந்து எனக்கு எது 2 கேன்சல் அவுட் ஆயிரும் அப்படின்னா 2 pi it will get cancel. அப்போ f dash, அப்போ நியூ ஃப்ரீக்வன்சி will be equal to 2 times the frequency of the motion, ரைட்? அப்போ நியூ ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்கிறது பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃப்ரீக்வன்சி. ஃபைன். இப்படி போகிறதோட மேலே வந்து இந்த கிராஃப் வச்சே நம்மளுக்கு வந்து ஃபிகர் அவுட் பண்ண முடியும். திருப்பி ஒமேகா கண்டுபிடிச்சிட்டு அதில் வந்து டைம் பீரியடை வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சு ஒமேகா ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃப்ரீக்வன்சி டிட்டர்மைன் பண்ணுறதோட மேலே போட்டாலே எனக்கு வந்து ஸ்ட்ரைட்டாகவே எனக்கு வந்து ரிலேட் ஆயிரும், ரைட்? இது வந்து புரிஞ்சுருந்துருக்கணும். அப்போ இங்கே வந்து இன்கேஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு பதிலாக கைனடிக் எனர்ஜி கொடுத்துருந்தாலும் சேம் திங், ரைட்? கைனடிக் எனர்ஜினா எப்படி பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து கொசைன் ஃபங்க்ஷன் மாதிரி வந்துச்சு. அப்போ கைனடிக் எனர்ஜினா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் சைன் ஃபங்க்ஷன் மாதிரி வந்திருக்கும். அகெயின் இட் வில் ஹேவ் கம்ப்ளீட்டட் 2 cycle, ரைட்? இது வந்து புரிஞ்சுருந்துருக்கணும். இதில் இந்த டவுட்டுமே இருந்திருக்கக்கூடாது. லெட்ஸ் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் சம் வந்து சிம்பிள் சம் தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். A spring is stretched by 5 cm by a force of 10 Newton. ஓகே. ஸோ அப்போ 5 cm வந்து அந்த ஸ்ப்ரிங் வந்து இழுக்கிறதுக்கு வந்து I need 10 Newton force, ரைட்? அது எது கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். The time period of the oscillation when a mass of 2 kg is suspended by it. அப்போ டைம் பீரியட் வந்து இங்கே நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ டைம் பீரியடுக்கு எனக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? டைம் பீரியட் T equals 2 pi root of m divided by k, ரைட்? இங்கே வந்து எம்முக்கு வந்து நான் வந்து என்ன சப்ஸ்டிடியூட் பண்ணிடுறேன் அப்படின்னா 2 kgங்கிற சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். கே வந்து எனக்கு தெரியாது. அதுக்கு தான் மேலே ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. அது 5 cm ஸ்ட்ரெச் ஆகும் ஃபார் அ ஃபோர்ஸ் ஆஃப் 10 Newton. ஃபைன். அப்போ வந்து எஃப் ஈக்குவல்ஸ் கேஎக்ஸ் மைனஸ் வந்து தேவையில்லை, நம்ம ஸ்ட்ரைட்டாகவே இதை தான் பேலன்ஸ் பண்ண போகிறோம். எஃப் ஈக்குவல்ஸ் கேஎக்ஸ் இது சப்ஸ்டியூட் பண்ணி கே என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன், ரைட்? அப்போ அதை நம்ம எஃப்க்கு வந்து நான் வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னா 10 Newton which is equal to k. எக்ஸுக்கு வந்து எனக்கு என்னென்னா 5 into 10 power minus 2. ஓகே, எல்லாமே எஸ்ஐ யூனிட்ஸில் வந்து வச்சுக்க வேண்டியதான். அப்போ கேன்சல் அவுட் ஆகுது அப்படின்னா எனக்கு என்ன வந்து வந்துருக்கணும்? ஸோ இங்கே வந்து 5னா திஸ் இஸ் கோயிங் டு பி 2. ஓகே, அது அந்த சைடு போயிடுச்சு அப்படின்னா k equals 200, ரைட்? k equals 2 டினாமினேட்டரில் வந்திருக்கும். therefore that is going to be 2 into 100 which is 200. ஓகே, நியூட்டன் பர் மீட்டர் எனக்கு வந்து வந்துருக்க போகுது. ஃபைன். இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கேவை எடுத்துகிட்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சப்ஸ்டியூட் பண்ணி டீயோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணிட வேண்டியதான். அப்போ t equals 2 pi root of m. மாஸுக்கு வந்து எனக்கு என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா 2 divided by 200, ரைட்? அப்போ இது வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா 2 into 3.14 divided by 100, that is going to be 10. ஓகே, அப்போ this is going to be 6.28 எனக்கு வந்து வந்திருக்க போகுது. அப்போ 6.28 அப்படிங்கும்போது divided by 10 அப்படின்னா that is going to be 0.628 seconds, which is option 1, ரைட்? இந்த சம்லாம் ஈஸியான சம். ஸ்ட்ரைட்டாக இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணால் வில் கெட் த ஆன்சர். அட் சம் போகலாம். நெக்ஸ்ட் சம்மும் கொஞ்சம் ட்ரிக்கியான சம் தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். 2 pendulums of length 121 cm and 100 cm starts vibrating in phase. ஓகே, ஒரே மாதிரி நம்ம வந்து தள்ளி விட்டுருக்கோம். they are in phase. At some instant the two are at their mean position in the same phase. See, ஃபர்ஸ்ட்டுமே நம்ம வந்து ஒரே மாதிரி தள்ளி விடுறோம், ஆனால் ரெண்டோட லென்த்துமே வேறு வேறு, ரைட்? அப்போ டைம் பீரியட் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னா L/G. அப்போ ரெண்டுக்குமே வெவ்வேறு லென்த்துனால எனக்கு வந்து என்னதுன்னா ஒரே மாதிரி தள்ளி விட்டாலுமே அது வந்து ஒவ்வொரு ஆசிலேஷன் கம்ப்ளீட் பண்ணுறது இட் டேக்ஸ் டிஃப்ரெண்ட் டைம், ரைட்? அப்போ வந்து எனக்கு என்னதுன்னா டிஃப்ரெண்ட் டைமில் தாண்டி வருது. ஆனால் ஏதோ ஒரு இன்ஸ்டன்ட்டில் என்னது அப்படின்னா ரெண்டுமே கரெக்டாக வந்து நம்ம தள்ளி விட்ட மாதிரியே ஸ்டார்ட் ஆகிற மாதிரியே வருது. ஓகே, சி ஃபர்ஸ்ட் வந்து ஒன்றா நம்ம வந்து புஷ் பண்ணியிருக்கோம் 2 பெண்டுலத்தை. ஆனால் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சீக்கிரம் வந்து முடியுது, ரெண்டாவது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக முடியுது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாறி அந்த இது வருது. ஆனால் ஒரு இன்ஸ்டன்ட்டில் எனக்கு என்னதுன்னா கரெக்டாக அதே மீன் பொசிஷனில் ரெண்டுமே ஒரே மாதிரி வந்து நிற்குது. ஓகே, த மினிமம் நம்பர் ஆஃப் வைப்ரேஷன் ஆஃப் ஷார்ட்டர் பெண்டுலம்ங்கிறது இங்கே 100 cm இருக்கிற பெண்டுலம். ஆஃப்டர் விச் த 2 ஆர் அகெயின் இன் ஃபேஸ் அட் த மீன் பொசிஷன். அப்போ ஷார்ட்டர் பெண்டுலம் வந்து எவ்வளோ ஆசிலேஷன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அது கரெக்டாக லாங்கர் பெண்டுலத்தோடு அது மேட்ச் ஆகும் அப்படிங்கிறது. ஏன்னா ரெண்டுமே வெவ்வேறு மாதிரி போயிட்டே இருந்துச்சு. ஒரு இதை விட இன்னொரு கண்டிப்பாக அதிகமாக போனதுக்கப்புறம் ரெண்டுமே கரெக்டாக ஒரே மாதிரி வந்துட்டு திருப்பி அந்த சைக்கிள் வந்து ரிட்டர்ன் ஆகுது. ஃபைன், சரி தானே? இது கொஞ்சம் லாஜிக் பேஸ் பண்ண சம், இது கொஞ்சம் ட்ரிக்கியான சம் தான். அப்போ இங்கே வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா t equals 2 pi root of L/G, ரைட்? இதானே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுருந்துருக்கணும். ஸோ அப்போ t equals 2 pi root of L/G இதை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இது வந்து 121 cm இருக்க போகிறது n நம்பர் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது. ஓகே, ஃபார் த டைம் பீரியட் which should be equal to வேறு n நம்பர் ஆஃப்
oscillations by the second pendulum, right? அப்போ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து நம்ம வந்து லெட்ஸ் நேம் இட் NA TAன்னு வச்சுக்கோம். செகண்ட் ஒனுக்கு வந்து நம்ம வந்து என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா NB TBன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, N1 N2 எப்படி ஃபிக்ஸ் பண்ணாலும் சரி தான். அப்போ இங்கே வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து NAன்னு வச்சுக்கிறேன். அப்போ அதுக்கு எடுத்துக்க போகிற டைம் பீரியட் வந்து அது வந்து என்னவாக இருந்திருக்கணும் அப்படின்னா 2π √L. எல்லுக்கு வந்து நம்ம வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் அப்படின்னா 121 சென்டிமீட்டர் மீட்டர் கன்வர்ஷன் தேவையில்லை அப்படின்னு கேன்சல் அவுட் ஆக போகுது G which is equal to ஓகே NB. செகண்ட் ஒனுக்கு வந்து எனக்கு வந்து என்னவாக இருந்திருக்கணும் அப்படின்னா 2π √121 பதிலாக இங்கே வந்து எனக்கு என்ன ஆகுதுன்னா 100/G. ஓகே, இப்போ சேம் பேராமீட்டர் எல்லாமே 2π it will get cancelled, G it will get cancelled. அப்புறம் வந்து நான் லெஃப்ட் ஓவர் வந்து எனக்கு என்னவாக இருந்திருக்கணும் அப்படின்னா NA into 11. ஓகே, 121 வந்து ரூட் எடுத்தோம் அப்படின்னா that is 11 which is equal to NB into 10. ஓகே, அப்போ இது ரீஅரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா NA/NB which is equal to NA/NB which is equal to NAக்கு வந்து எனக்கு வந்து என்னன்னா 10 வந்து வந்திருக்கணும், NBக்கு வந்து எனக்கு வந்து எவ்வளோ வந்துருக்கணும் 11 வந்து வந்திருக்கணும். அப்போ அந்த ரேஷியோஸ் வந்து NAவும் NB எப்படி வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னா 10/11க்கு மேட்ச் ஆகுது. விச் மீன்ஸ் 10 இது A வந்து கம்ப்ளீட் பண்ணிருந்துச்சு அப்படின்னா 11 இது எனக்கு வந்து எது வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்திருக்கும் அப்படின்னா B வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்திருக்கும். ஓகே, சரி, இது ரெண்டையும் நம்ம வந்து டைம் பீரியட் பார்க்குறோம் அப்படின்னா எனக்கு வந்து டைம் பீரியட் வந்து எதுக்கு வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னா லென்த் ஆஃப் த பெண்டுலம் வந்து குறைஞ்சிட்டே போச்சுன்னா, அந்த ஸ்ட்ரிங் வந்து குறைஞ்சிட்டே போச்சுன்னா எனக்கு டைம் பீரியட் வந்து ஆப்வியஸாக எனக்கு வந்து என்ன ஆகுனா நியூமரேட்டர் தானே டைம் பீரியட் குறைஞ்சிட்டே இருக்கும். அப்போ சீக்கிரமாக வந்து எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த ஒரு ஆசிலேஷனை கம்ப்ளீட் பண்ணிடும். அப்போ NA தான் அதிகமான டைம் எடுத்துக்கும். அப்போ NA வந்து 10 சைக்கிள்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது NB வந்து எனக்கு வந்து எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருந்திருக்கும் அப்படின்னா இது வந்து சீக்கிரம் ஆசிலேட் ஆயிருக்கு, அது வந்து 11 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்திருக்கும், ரைட்? அப்போ அதெல்லாம் இங்கே கேட்டிருக்காங்க the minimum number of vibrations of the shorter pendulum after which the two are again in phase at the mean position அப்படிங்கிறத இங்கே நான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ ஷார்ட்டர் பெண்டுலம்ங்கிறது NA வந்து 10 ஆசிலேஷன்ஸ் வந்து முடிச்சிருந்துருக்கும் போது NB வந்து எனக்கு வந்து எவ்வளோ முடிச்சிருந்திருக்கும் அப்படின்னா 11 ஆசிலேஷன்ஸ் வந்து முடிச்சிருந்துருக்கணும், ரைட்? அப்போ ஷார்ட்டர் பெண்டுலத்தை மேட்ச் பண்ணி தான் நம்பர் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. therefore the answer for this one is option 2, ரைட்? இந்த சம் வந்து புரியணும். இது லாஜிக் பேஸ் பண்ண சம்னா கொஞ்சம் ட்ரிக்கியான சம் தான், ரைட்? அதை வந்து நம்ம இந்த ரேஷியோஸை வச்சு நம்ம இந்த ரேஷியோஸை இன்டர்பிரட் பண்ணுற மாதிரி இங்கே கொஷின் வந்து கேட்டிருக்காங்க, ரைட்? இது வந்து புரிஞ்சிருக்கணும், டவுட் இருக்கக்கூடாது, ரைட்? நெக்ஸ்ட் சம் வந்து போகலாம், which is the last one. இந்த செஷனோட லாஸ்ட் கொஷின் வந்து வந்தாச்சு. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். the xt graph of a particle performing simple harmonic motion is shown in the figure. ஓகே, ஸோ எக்ஸையும் டியையும் வந்து நம்ம வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க, பொசிஷனும் டைமும். ஓகே, the acceleration of the particle at t equals 2 seconds. அப்போ 2 செகண்ட்ஸில் ஆக்சலரேஷன் என்னவாக இருந்திருக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஜென்ரலாக ஆக்சலரேஷனுக்கு இருக்கிற ஒரே ஃபார்முலா தான், A = -ω² x, ரைட்? அதை வச்சு நான் வந்து இப்போ வந்து மேட்ச் பண்ண போகிறேன். ஓகே, இங்கே வந்து ஆக்சலரேஷன் கொடுத்துட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ் சைன் வந்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்னிடியூட் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடாது. இங்கே வந்து எதில் தெளிவாக இருந்திருக்கணும்னா சைனும் இட் ஷுட் பி கிளியர், ரைட்? அப்போ இங்கே வந்து இது நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒமேகா வந்து எனக்கு வந்து தெரியணும். ஸோ அப்போ வந்து ஒரு சைக்கிள் வந்து முடிக்கிறதுக்கு வந்து எவ்வளோ நேரம் வந்து எடுத்திருக்கு அப்படின்னா it took 8 seconds. அப்போ 2π/t வச்சு நான் வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம், ரைட்? 2π டைமுக்கு வந்து 8 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னா எல்லாம் லைக் π/4. ஃபைன், அப்போ π/4 is going to be my ஒமேகா. இப்போ நான் ஒமேகா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இந்த ஒமேகா எடுத்துகிட்டு போய் உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா I'll get the acceleration. அப்போ A = -ω², ரைட்? அப்போ ω² அப்படிங்கிறது π² / 16 ஃபைன் இன்டூ எக்ஸ். இதில் வந்து எக்ஸ் வந்து எதுக்குரிய நம்ம ஃபைன் பண்ணணும் அப்படின்னா when time t = 2 seconds. அப்போ 2 செகண்ட்ஸில் எனக்கு வந்து எக்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்குன்னா it should be equal to 1, ரைட்? அதை அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே 1 சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். therefore answer is -π² / 16 which is option 4, ரைட்? இதெல்லாம் சிம்பிளான சம்மு. இந்த சம்மில் எந்த டவுட்டுமே இருந்துருக்கக்கூடாது. ஓகே, லாஸ்ட் இயர் PYQs எல்லாம் போட்டு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியல, ஸ்ட்ரைட்டாகவே நம்மளுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த லாஸ்ட்டு பார்த்த சம் மட்டும் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருந்துச்சு, விச் மீன்ஸ் அதை நம்ம மேட்ச் பண்ணுற மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ் பண்ணி அந்த சம் வந்து கேட்டிருந்தாங்க. ஃபைன், ஓகே தானே? ஸோ இது வரைக்கும் இதில் எல்லாமே கிளியராக இருந்தால் ஆசிலேஷன் இஸ் டன், ரைட்? இதில் வந்து நம்ம வந்து ஒரு பார்ட் வந்து பர்பஸாக விட்டுருக்கோம், which is like damped oscillation. அதில் ஒரு 3 கொஷின் இருக்குது. அது ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். 2002, 2003 வந்து அதை பேஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதை மட்டும் எக்ஸ்ட்ராஸ் பார்ட்டில் damped oscillation தான் என்ன, அதில் என்னென்ன ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுக்கணும், அதெல்லாம் வந்து நம்ம வந்து கவர் பண்ணுவோம். அப்கமிங் லெக்சர்ஸில் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். அது வந்து இட் இஸ் நாட் மேண்டேட்ரி, ரைட்? நீங்கள் இது வரைக்கும் எல்லாமே தெளிவாக படிச்சிருந்தாலே நீட்டுக்கு வந்து இட் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட், ரைட்? இப்போ நான் சொன்ன வரைக்கும் எல்லாமே படிச்சிருந்தா ஆசிலேஷன் இஸ் டன். ஓகே, வித் திஸ் த வீடியோ கெட்ஸ் கம்ப்ளீட்டட். பை.